வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. 16/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமைங்க. இன்னைக்கு அருமையான பிரதோஷம், சுப முகூர்த்த நாளுங்க. பங்குனி மாதம் கல்யாணம் வைக்க போகிறதில்ல, இருந்தாலும் முகூர்த்தத்துக்கு அருமையான நாளாக தான் இருக்குதுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 6:30 to 7:30. அதே சமயத்தில் இன்னைக்கு சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் அப்படின்னு வெடிக்கால 1:30 to 2:30. மறுபடியும் சாயந்தரம் 7:30 to 8:30 இருக்குதுங்க. இன்னைக்கு ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையிலேயே வந்துடுறாங்க 7:30 to 9 வரைக்குங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 to 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 10:30 வந்துட்டு 12 மணிக்கு அவர் கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 8:56 வரைக்கும் எக்ஸாக்டா துவாதசி திதி, அதுக்கப்புறம் திரையோதசி திதியா மாறுது. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிகாலை 5:15 வரைக்கும் இன்னைக்கு திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரமா மாறுதுங்க. சந்திராஷ்டிரம் இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அதிகாலை 5:15 வரைக்கும் திருவாதிரைக்கு சந்திராஷ்டிரம், 5:15 மேலே ஃபுல் டே புனர்வூசத்துக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குங்க. சரிங்களா? சரி, வாங்க டீட்டெயிலாக கோச்சார அமைப்பு ப்ளஸ் ராசி பலன் பார்க்கறதுக்கு போலாங்க. வாங்க முருகா. வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு ஒரு அவுட்லைன் மட்டும் எடுத்து பார்த்தாங்க, ஒரு யோகம் வருதுங்க. தன அதிர்ஷ்ட யோகம், திடீர் தன அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதனா செவ்வாய் இருக்கார்ல, அவரை நல்லா உத்து பார்க்குறார். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டில் இன்னைக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு வர மாதிரி இருக்குது. நீங்கள் கூட இன்னைக்கு பொழுதுல எப்படி போக தெரியலையே முருகா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கை மேலே பலனா கொஞ்சம் காசு பணம் வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. தட்டில் இருந்த பால் பாக்கெட் கூட தானாக வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பாருங்க. நீங்கள் நம்பணுங்க இன்னைக்கு அப்படி. சரிங்களா? நாம் ஒன்று நினைக்க மேலே இருக்கிற நம்ம ஆண்டவன் அதை ஒன்று நினைக்கிறான் அப்படின்னு உங்களை வழிநடத்துறதே அவன் தான். பதட்டப்படாமல் இருந்தால் இந்த யோகத்தை தட்டி தூக்கலான்னு வச்சுங்களேன். சரிங்களா? அதே சமயத்தில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போனால் அன்றைக்கி 3ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார். இளைய சகோதரர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரும், தைரியம் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ வீட்டில் வண்டி எடுக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக, வண்டியில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். ரைட்டுங்களா? போகிறப்ப வண்டியில் ஆயில் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சரி பார்த்து போகிறது உசிதம் அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு கேது இருக்கார். குலதெய்வத்தின் நினைப்பு, உங்களோட இஷ்ட தெய்வத்தின் நினைப்பு ஒன்று வரும். பிள்ளைகளோட பிடிவாதம் இன்னைக்கு கொஞ்சம் குறையும். அதை பற்றி கவலை இல்லை. போகிறப்ப முடிஞ்ச ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகிறது ரொம்ப நல்லது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் இருக்கார். அப்போ தொழில் வியாபாரத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் எடுத்த எல்லா முடிவுகளும் இன்னைக்கு நல்ல விதமாக அமையும். சக்க போடு ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் வக்ரஸ்டேட்டுங்க. ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஒத்தாசை உண்டு. ஆனால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்படியே ஈடுபட வேண்டிய சூழல் வந்தால் கூட உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா கீப் குவைட் ஃபார் அதர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் அப்புறம் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. கொஞ்சம் வெளிநாடு போகிற முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்குதுங்க. தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வருவதற்கும் வாய்ப்பு தெரியுது. பொதுவாக இன்றைக்கி எந்த ஒரு வேலையும் வெரசாக முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்க போகணும் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் நீங்கி ஒரு புது தெம்பு வந்து பிறக்கும். கவலைப்படாமல் இருங்க. மற்றவங்க பேச்சை விட உங்கள் சுய புத்தியை நம்பி இன்றைக்கி நீங்கள் காய் நகர்த்துனீங்கன்னா அட்டகாசமாக உங்களுக்கு அமையப்போகுது உங்கள் பலன். ரைட்டுங்களா? மனசு ரொம்ப பூரிப்பாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு நல்ல நேரத்தில் உங்களுக்கு சின்னதாக ஒரு சின்ன அலைச்சல் வர மாதிரி இருக்கும். லாபகரமான அலைச்சல் அது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மேலதிகாரிகள் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. நிலுவையில் இருந்த வேலைகள் படிப்படியாக கொஞ்சம் முடியும். நீங்கள் ஒன்றும் உங்கள் கெத்து இன்னைக்கு குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சக ஊழியர்கள் சக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம், அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாகவே இருப்பாங்க. ஆனால் ரகசியம் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்லாப்பெட்டி தெரிக்கும், கல்லாப்பெட்டி உயரும், கல்லாப்பெட்டி நம்பும் அப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாங்க. அந்தளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது ஸ்டாக் வாங்கி வைக்கணும்னா கூட தாராளமாக பண்ணுங்கள். கஸ்டமர்கிட்ட சிரித்த முகத்தோட இன்முகத்தோட நீங்கள் நாசுக்காக பேசி பெரிய ஆர்டரை கூட தட்டி தூக்குவீங்க. கவலைப்படாதீங்க. என்ன ஒரு பிஸ்னஸ் சீக்கிரத்தில் வருதுன்னா இன்றைக்கி 10ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போ இன்றைக்கி நீங்கள் எதையும் எமோஷனலாக அணுகாமல் புள்ளி விவரத்தோடு பேசுனா பிஸ்னஸில் நீங்கள் தான் ராஜா. இது ஒரு பாயிண்ட்.
விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோற்றம் தரவுல இன்னைக்கு வேலைகள் ரொம்ப சந்தோஷமாக நடக்கும். விளைபொருட்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு விலை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கிணற்று பாசனம் நீர்ப்பாசன வகையில் வரத்துக்கள் நல்லா இருக்கு. கால்நடைகளுக்கு தீவனம் போடுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உபரி வருமானம் ஓகே, விவசாயி ஹாப்பி. உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா குடும்பம் வீட்டில் இன்றைக்கி ஒரு சுப விசேஷத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு மனசு கொஞ்சம் குளுமையாக கொஞ்சம் இனிமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 2 பேருக்கும் இடையில் ஒரு சின்னதாக மனஸ்தாபம் இருந்தால் கூட அது நீங்கி ஒத்தாப்பில் உட்காந்து ஒத்தாசையாக இருந்து 2 பேரும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டியதில்லை. சந்தோஷமாக இருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கரும்பா இனிக்கும் புதுசாக சொல்ல போகிற விஷயத்த உங்கள் ஆளுக உங்கள் அம்மனி சட்டுன்னு ஏற்றுக்குவாங்க. காதலன் காதலிக்கு சொல்ல காதலன்னு சொல்ல டக்குன்னு புரியுன்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு காதல் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. காலையில் நேரமே எந்திரிச்சு ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு படிச்சிங்கன்னா மனசை பொறுத்த வரைக்கும் பசுமரத்தாணி போல அந்த படிக்கிறது அப்படியே பதியும். அப்புறம் என்ன கேள்வி வந்தால் டக்குன்னு எழுத வேண்டியதானே, அமோகமாக படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பித்தம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் சீரக தண்ணி கொஞ்சம் நல்லா குடிங்க. உடம்பு தங்க மாதிரி மின்னு வச்சுக்கங்களேன். சீரக தண்ணி ஒரு நாள் குடிச்சா மின்னாதுங்க. ரெகுலராக அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறது எப்பவும் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? நட்சத்திர பலனுக்கு போகலாங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா, தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அமோகமாக வரும். வீட்டு விசேஷத்துக்கு உண்டான திட்டம் கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வு நிச்சயம். நண்பர்களால் சின்ன குலைச்சல் வரும். கொஞ்சம் அவங்ககிட்ட மட்டும் இன்றைக்கி உஷாராக இருந்துக்கோங்க. வெளியூர் பயணத்தில் பொருள் இழப்பு வராமல் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். விடாமுயற்சி இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கும். முன்கோபத்தை குறைப்பது ஒரு எச்சரிக்கையான குணம் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்டா? கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சுக்கிரனுங்க. பணவரவு குதூகலத்தை தரும். அதே சமயத்தில் மனசுக்கு பிடிச்ச ஆபரணங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் அமோகமான அமைப்பில் இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய பார்ட்னர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு தெரியுது. ஆன்மீக பயணம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெளிவை தரும், நிறைவை தரும். வீட்டு விவகாரத்தில் அதிகமாக வாய் கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. உடல் சோர்வு அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கத்தான் செய்யுதுங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். வண்டி வாகனம் ஓட்டுறப்பா கவனமாக இருங்க. பலம் அப்படின்னு எடுத்து பார்த்தா வசீகரம், பலவீனம் அப்படின்னா சோம்பல் தன்மை. ரைட்டுங்களா? கார்த்திகை அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, அரசு வழியில் காரியங்கள் கொஞ்சம் வெரசாக நடக்கும். அப்பா வழியிலையும் ஒரு அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, ஆதரவு கண்டிப்பாக உண்டு. தொழிலில் தனி முத்திரை பதிக்கக்கூடிய தன்மை கார்த்திகைக்கு அமோகமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசை பெண்டிங் இருந்தால் நிறைவேறக்கூடிய தன்மையும் இருக்குது. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கண்ணில் சின்னதாக கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி, கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்பிக்கை தானே உங்கள் மூலதானங்க. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கை விட்டுறாதீங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. ஒரு எச்சரிக்கையாக அதை சொல்லிட்டுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குங்க. அப்புறம் லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசல்லையே ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை குங்குமம் தடவி 2 வாசப்பக்கம் இப்படி வச்சிருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் விரைவாக கைகூட அது ஒரு கந்திஷ்டியாக என்ன சொல்ல பவர்ஃபுல்லாக கொஞ்சம் வேலை செய்யணும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பு இந்த கிரக அமைப்புலாம் பார்க்குறப்போ மேசராசிக்கு ஒன்றே தான் சொல்ல தோணுதுங்க. அடிக்கிற காற்றுல அம்மியே நகருது. இதில் ஆத்தா சேலை என்ன ஆகு அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லு. எப்படிங்க? அடிக்கிற காற்றுல அம்மியே பறக்கிறப்போ அம்மியே நகர்றப்போ ஆத்தா சேலை என்னடா ஆகும் பேரா அப்படின்னு சொல்லு. அதாவது இன்றைக்கி கிரகங்களின் வேகம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் நிதானமாக இல்லைன்னா காரியம் சிதறி விடுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு அவுட்லைன் சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி பொதுவான கோச்சார அமைப்பு வச்சு இந்த திங்கெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, காரிய சித்தி யோகம் வருது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எதையுமே காரண காரியம்லாம் சொல்லப்படாதுல்ல. காரணம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்குறார். அதனால தான் உங்களுக்கு இந்த காரிய சித்தி யோகம் வருது. வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி இருக்குல்ல,
அதை கூட இன்றைக்கி சண்டைக்கு கொண்டு போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் கொண்டு போகிறதுக்கு 1000 தடங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் பதட்டம் வரும், அப்புறம் நார்மலாகிடும். அந்த சின்ன பதட்டத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா காரிய சித்தி யோகம் அமோகம் வேலை செய்யும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. பதறாதீங்க. உங்கள் வீட்டு பையனோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஓடி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களால் ஒரு சில ஹெல்ப் எதிர்பார்க்க முடியல, அவங்களே செய்வாங்க. என்ன சந்தையில் இன்றைக்கி இங்கே கேட்குற விலைக்கு வியாபாரம் முடிப்பாங்க அப்படிங்கிற தன்மை நல்லா இருக்குதுங்க. தடை வருதல் தப்பு கிடையாதுங்க, தடை வருதல தப்பு கிடையாது. அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு உதவி வரும் பாருங்க, அதுதானுங்க பாக்கியம். அந்த பாக்கியம் இன்னைக்கு ரிஷபராசிக்கு இருக்குது, சரிங்களா? அதே சமயத்தில் நம்ம இந்த கோச்சார அமைப்புலாம் பார்க்குறப்போ 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றி பேச்சு வரும், வாக்குப்பளிதம் உண்டாகும். 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ மாந்தி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா குறுகிய பயணங்கள் கொஞ்சம் டென்ஷனாகவே அமைச்சிருப்பார். கொஞ்சம் லோக்கல் போயிட்டு வரக்குள்ள கொஞ்சம் டென்ஷனாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ என்ன ஆகும்? வீட்டு வசதிகள் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது பொருட்கள் புதுசாக வாங்கி போடணும், எண்ணம் அதிகரிக்கும். ஆனால் மனசில் ஒரு சின்ன நிம்மதி குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன செஞ்சாலும் ஒரு நிம்மதி மட்டும் இதாக கிடைக்குமானீங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க. அப்புறம் 9ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமோகமாக கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் லாபம் உண்டு. இதெல்லாம் கோச்சார அமைப்பு வச்சு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. லாபம் அதிகரிக்குது. ஆனால் மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் பணிவாக நடந்துக்கணும், ரைட்டா? சில கருத்துக்கள் அப்படி தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் மனசு பஞ்சு மாதிரி ரொம்ப லேசாக தான் இருக்குதுங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த குறையும் அதில் கிடையாது. அதே சமயத்தில் மனசில் ஒரு நிதானம் இருக்கும். அதே நினச்சா அந்த காரியம் நடக்கலாம், பதட்டம் வரும். ஸோ நிதானம் கலந்த பதட்டம், அப்படி நிதானம் முக்கியம், பதட்டம் தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது பொறுப்புகள் உங்களை தேடி வருதுங்க. ஆஃபீஸில் உங்களை பற்றி தப்பாக கூட பல பேர் பேசுவாங்க, ரைட்டா? அது அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிச்சா பொறாமையில் பேசுகிறாங்க நினச்சிட்டு போனமே தவிர அவங்கள்ட்ட நோ ஆர்கியூமெண்ட்ஸ், புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சம்பள உயர்வு பற்றின ஒரு நல்ல தகவல் கூட சேரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. போட்டி கடைக்காரங்க பண்ணக்கூடிய சில முட்டுக்கட்டைகள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் தகர்த்தெறிவீங்க. ஸோ உங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி அவங்களால முடியாது அப்படின்னு ஒரு கோச்சார அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க. பொதுவாக இன்றைக்கி 9 சந்திரன் இருக்கார். சந்திரன் என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, போயிட்டு வந்துட்டு அதை கோயிலுக்கு போயிட்டு அந்த பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன், வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும் அப்படின்னு இந்த கோச்சார அமைப்பு தெளிவாக சொல்லுது. போயிட்டு வாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிணத்துல தண்ணி பாசனமோ போர்டில் தண்ணி பாசனம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. சில பேர் போர் போடணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பால் வியாபாரத்தில் அல்லது அந்த முட்டை சார்ந்த வியாபாரம் லோக்கல் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கோழிகளுக்கு வர்ற நோய் மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்த மருந்தை போட்டுருங்க, வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு வந்து. அதில் ஒரு சின்ன செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இரண்டும் கலந்த கலவையாக தான் விவசாயிகளுக்கு இந்த பலன் இருக்குதுங்க இன்றைக்கி. அதே சமயம் உபரி வருமானம் ஓரளவுக்கு திருப்தியாக தரும், ரைட்டுங்களா? உறவுகள் மற்றும் கல்வி அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சொந்த பந்தங்கள் உங்களை மதித்து பேசுவாங்க, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் வீட்டுக்காரம்மா அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு போட்டு இந்த திங்கட்கிழமை அசத்துன்னு அசத்த போகிறாங்க, மனசை குளிர வைப்பாங்க வீட்டு அம்மனி. அதே மாதிரி காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் இன்னைக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க. 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி கண்டிப்பாக குறையும். அந்த உண்மை காதல் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் என்ற பேச்சை நோக்கி போகும், கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ கண்மணிகள் மாணவி தங்கங்கள் எல்லாமே இன்றைக்கி எழுதி பார்த்து படித்தா பாடம் மனசில் சட்டுன்னு உங்களுக்கு ஏறுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஃபார்முலா இருந்தால் டக்குன்னு எழுதி பாருங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உடம்புல இன்றைக்கி உஷ்ணம் ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இளநீ மோர் தயிர் இது மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்க. உடம்பு குளிர்ந்தா மனசும் குளிரும் உங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி சூரியனுங்க. அது பாதம் 2, 3, 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தா தொழில் வியாபாரத்தில் உயர்வு கண்டிப்பாக உண்டு. அரசு வழியில் கூட உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்குதுங்க. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் கும்மாளம்
தறியிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். ஆண்களுக்கு பெண்களால் ஒரு சின்ன சங்கடம் வர மாதிரி இருக்குது. சூழலை பொறுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லலாங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் பத்தியம், அதாவது லெவலாக சாப்பிட்டு கொஞ்சம் இருங்க. அதிகமான காரமெல்லாம் எடுக்காதீங்க. இன்றைக்கி விடாமுயற்சிகள் கூட உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நம்பிக்கையுடன் செயல்படுங்க. என்ன வரட்டு பிடிவாதம் வேண்டவே வேண்டாம், அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கர்வம் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன். இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சந்திரன் உங்களை வச்சுருக்கார் ரோகிணியை. அதே சமயத்தில் வண்டியில் போகிறப்போ வேகமெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. நம்ம எதில் ஜெயிக்கணுமோ அதில் காமிக்கணுமே தவிர வேகத்தில் காமிக்கக்கூடாது. கல்வியில் கூட ஆர்வம் அதிகரிக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் இன்றைக்கி ரோகிணிக்கு சந்திரனால் நல்லா கிடைக்குது. மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் குழப்பம் வந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கிறதுல கில்லாடி யாருன்னா நீங்கள் தான், சரிங்களா? யார் கூடயும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். இன்றைக்கி நிதானம் தான் இன்றைக்கி உங்களுடைய தாரக மந்திரம். பொறுமையாக கேளுங்க, பல விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இரவு நேர பயணம் ஏதாவது வந்தால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சல புத்தி. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மனதைரியம், எந்த கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போங்கு, மனப்பாங்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு. மனதைரியம் தானே, வேற என்னங்க, சரிங்களா? ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்களா, அவங்களுக்கு லாபம் நல்லாவே இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்களால் நன்மை கண்டிப்பாக உண்டு. காரியங்கள், சுப காரியங்கள் கொஞ்சம் சுலபமாக முடிகிற மாதிரி இருக்குதுங்க. வெளியூர் பயணத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. முன்கோபத்தால் உறவில் லேசாக விரிசல் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக பதில் சொல்லுங்கள். நிதானமாக இருந்தால் நிம்மதி நிச்சயம். ஆயுதங்களை கையாளறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். உங்கள் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா லைட் ப்ளூ நல்லா இருக்குது, எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு கைவிடி பச்சை பயிரை எடுத்து ஊற வச்சு, நைட்டே ஊற வச்சு அது காலையில் ஊற வச்ச பயிரை எடுத்து உங்கள் வீட்டு பறவைகளுக்கு ரெகுலராக அந்த மாதிரி பண்ணுங்கள், ஃப்ரீயாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த புதன் கிரகத்தோட அருள் இருக்குல்ல, அந்த புதன் கிரகத்தோட அருளால் ஞாபக சக்தி, பண வரவு 2 அதிகரிக்கும். பண்ணி பாருங்கள், கேட்டுங்களா? இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ நம்ம உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, குளிக்க போனாலும் எப்படிங்க, குளிக்க போனாலும் குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தால் முத்து கிடைக்குங்க அப்படிங்கிறாங்க. குளிக்க போனால் கூட குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அப்போ தான் முத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுல உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி அந்த புரோவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோவர் பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தா குளிக்க போனாலும் குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் முத்து கிடைக்கும். ரைட்டா, கொஞ்சம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு மனசார நம்பிட்டு சந்தோஷமாக இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? மறக்காமல் வஜ்ர மஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் அதிபதி வந்துங்க புதனுங்க. இன்றைக்கி யோகம் உங்களுக்கு பொதுவாக கோச்சரம் வச்சு முதலே பார்க்குறப்போ குலதெய்வ கடாட்ச யோகம் அப்படிங்கிற அமைப்பு வருது. மற்ற யோகம் இருக்குது, பட் குலதெய்வ கடாட்ச யோகம் பிரமாதமாக வேலை செய்ய போகுது. காரணம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை சந்திரன் இருந்தால் கூட உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய அருளால் இந்த சில சங்கடங்கள் விலகி இந்த குலதெய்வ கடாட்ச யோகம் அமோகமாக வேலை செய்ய போகுது. அதுக்காகத்தான் இது இப்படி சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டுச்சாவி எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் முழிப்பீங்க. வண்டி சாவி எங்கே வச்சுன்னு தெரியலையே, ஐயோ டைம் வேறு ஆச்சு அப்படின்னு பதட்டமாக இருப்பீங்க. பயப்படாதுங்க. அந்த சின்ன சாவியை தேடுறப்போ உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயம் அதில் கிடைக்கும். அதில் நீங்கள் மறந்த ஒரு விஷயமா எக்ஸிக்யூட் ஆகும். ஓ, இது இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று வழி கூட கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்றைக்கி வர்ற மாதிரி தெரியுதுங்க. அதே சமயத்தில் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு கவலைப்படாதீங்க. தொலைஞ்சா தான் இன்னொன்று கிடைக்கும். ஓகே, அது அப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. அதே சமயம் இன்றைக்கி தெளிவாக புரியுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது. பொதுவாக இன்றைக்கி கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா லக்ன வீட்லேயே குரு இருக்கார். அப்போ முகத்தில் ஒரு தேஜஸ், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அமோகமாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். இப்போ பேசுகிறப்ப கொஞ்சம் நான் வடக்கம், கொஞ்சம் நிதானமாக பேசணும். பொல்லாப்பு வந்துருங்க இல்லைனா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். 3ஆம் வீட்டில் 1 2 3 கேது இருக்காருங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா தைரியமாக எதையும் செய்வீங்க, ரைட்டா? ஆனால் தம்பி தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் விரிசல் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க முருகா. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது இன்றைக்கி எதையும் நிதானமாக செய்யுங்க. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம், பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு திருப்பி வருது. அதனால தான் பாருங்களேன், 6ஆம் வீடு முதல் சொன்னேன். இப்போ 8ஆம் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வருதுன்னு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் இப்படி வராது.
கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா முருகா? ஒன்றும் தப்பு கிடையாது. அதை சொல்ல 9ஆம் வீட்டில் வந்து முருகா புதன் வக்ர ஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் எதாவது எடுத்திங்கன்னா கைகூடும். ஆனால் தகவலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். வர கம்யூனிகேஷனில் கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. இப்படியா அப்படியா கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் உங்கள் கௌரவம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். மனசு இன்றைக்கி ரொம்ப ஒரு நிலையில் இல்லாமல் அங்கங்கே அலைபாயிற மாதிரி இருக்குதுங்க முருகா. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே மூக்குக்கு மேலே கோபம் வேறு வந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த கோபம் வந்தாலே அந்த விஷயத்தை தடுத்துருன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு அர்த்தம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கோயிலுக்கு போனோப்பா அதான்ப்பா நிறைவான மனசு நிம்மதி கிடைக்குங்கிற தன்மை இருக்குது. அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இன்னைக்கு பார்த்துக்கலாவோடு அப்படிங்கிற மாதிரி வரும். உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி எல்லா வேலையிலும் நீங்கள் சைன் பண்ணுங்கள். சைன் பண்ண வேண்டிய வேலை இருந்தால் மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கூட அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு இருக்கணும். பொறுமையாக கேட்கணும். ரைட்டுங்களா? புதுசாக வேலைக்கு மாறலாங்க, இந்த வேலை ஒத்து வராதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது. அதனால் அமைதியாக இருப்பதே நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கணும். ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சாயங்காலத்துக்கு மேலே ஓரளவுக்கு பிக்கப் ஆகிறோட தன்மையும் இருக்குது. காலம் சொல்லலை அப்போ கொஞ்சம் மாறி வருதுன்னு அர்த்தம். கடன் கொடுத்த காசு திரும்ப வரதில் கொஞ்சம் இழுபறி இருக்குது. நாசுக்காக கேளுங்க. சண்டைக்கு இது போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இன்னைக்கு 1ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால இன்னைக்கு உங்கள் தொழிலை பற்றி 4 பேர்கிட்ட பெருமை பேசினா தப்பாக போயிடும். ரைட்டா? கொஞ்சம் இருக்கிற நான் இப்படியெல்லாம் பண்ணுறேங்க அப்படின்னு கொஞ்சம் தன்மையாக பேசுனீங்கன்னா அது ஒரு 4 பேர் தேடி வரக்குண்டாலும். உங்களை பற்றி நீங்கள் தற்பரவை பேசுவது தவறு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? சரிங்க. உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உரம் வாங்குறதுல கொஞ்சம் ஏமாற வாய்ப்பு இருக்குது. அதனால் தரத்தை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். களத்தில் வேலை செய்கிறீங்களே அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. களத்தில் வேலை செய்யறவங்க நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் தான் இன்றைக்கி உங்களுக்கு விவசாயம் செழிக்கும். அதனால் கொஞ்சம் மற்றவங்க நம்பி விவசாயத்தை நம்பி விடாதீங்க. நீங்களும் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு உன்னதமான பாயிண்ட்டை சொல்லிட்டுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களே அவங்க உடம்புல சின்ன உபாதை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனிங்க. மற்றபடி நல்ல சுப நிகழ்ச்சி விசேஷங்கள் அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. நல்லா தான் இருக்குதுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் இடையில் கொஞ்சம் ஈகோ பார்க்காம இருக்கிறது வீட்டில் நிம்மதி தரும் அப்படின்னு சொல்லலாம். காதலை பொறுத்த வரைக்கும் காதலன் காதல்கிட்ட யதார்த்தமாக இருங்க. தற்பரமாக பேசினா இன்றைக்கி காதல் விளங்காது. நீ வருஷா நான் வருஷான்னு காதலில் போனீங்கன்னா காதல் 2 கழட்டி விட்டுட்டு வேறு பக்கம் போயிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் சிதறாமல் இருக்கணும். அப்போனா நீங்கள் செல்ஃபோனை தள்ளி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் வர வந்துருச்சு படிக்கிறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு ஒரே கான்சன்ட்ரேஷனோட படித்தா மட்டும்தான் படிப்பு அமோகமாக வரும். ஸோ சிவந்த கவனச்சிதறல் அங்கேயும் இங்கேயும் ஒரு ஊசலாட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? இன்றைக்கி கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுங்களா அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால் வலி மூட்டு வலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் கல்லுப்பு போட்டு காலை வைங்க. வலி சட்டுன்னு மறைஞ்சிடும். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா மிருகசரிசம் அதிபதி செவ்வாய்ங்க. தைரியமாக முடிவெடுப்பீங்க. ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில பேருக்கு யோகம் கூட நல்லாயிருக்கு. அதை பற்றி ஒரு என்கொயரியோட பண்ணுவீங்க. வீட்டில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் நண்பர்களால் சின்ன முட்டுக்கட்டைகள் இது வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தன்மை இருக்கும். சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. துணிச்சலை உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் வண்டி வாங்க போகிறப்போ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகந்தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறார். இன்றைக்கி வெளிநாட்டு பயணம் கைகூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு அமோகமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சமூகத்தில் பொதுவாகவே உங்களுக்கு மதிப்பெல்லாம் கெடாது. நல்லாயிருக்கு. மதிப்பெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு நேம் நல்லாவே இருக்குதுங்க. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருப்பதும் உங்களுக்கு நல்லது தானுங்க அப்படிங்கிறாங்க. புதுமை தான் இன்றைக்கி உங்களுடைய பலம். புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படி நினைப்பீங்க. சந்தோஷமாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சட்ட சிக்கல் ஏதாவது இருந்தால் சிக்கிறாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது தந்திரம். முரட்டு தந்திரம்னு சொல்லுவாங்க. தந்திர புத்தி இன்றைக்கி வேலை செய்யாதுன்னு வச்சுக்கல. அதான் சொல்கிறோம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி குரு. அவருக்கு இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து வேலை தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா லாபம் அதிகரிக்கும்ங்கிறாங்க. உயர் அதிகாரிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. கல்வியில் கூட சாதனை பண்ணுற அளவுக்கு பசங்களை படிப்பாங்க. கவலைப்படாதீங்கிறாங்க. பண வரவு கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்து போங்க.
ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பின்னடைவு தெரியுது, அதுலேயும் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் நேர்மை தான் உங்களை காப்பாற்றும், அதை மறந்துடாதீங்க. அதிகமாக யாரையும் நம்புறது தப்புங்க, நம்பாதீங்க. நீங்கள் பலம் அப்படிங்கிறது கருணை, பலவீனம் அப்படிங்கிறது ஒரு அவசரம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர், உங்களுக்கு ஆஷ் கலர் அதாவது சாம்பல் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு கைப்பிடி அரிசி மாவை எடுத்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ ஒரு தீனியாக போடுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டி விலகும், கெட்ட சக்தி விலகி ஓடிவிடும். சின்ன பரிகாரம், ரெகுலராக பண்ணக்கூடிய பரிகாரம் தான் நல்லது. அதே சமயத்தில் இத்தனை கிரக அமைப்புகள் வச்சு எல்லாம் கொஞ்சம் மைனஸாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, ஆத்திரப்பட்டு வார்த்தையை விடாதேன்னு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எதையும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்து நிதானமாக கையாளுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாளை கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரங்க. போகிறக்கு முன்னாடி வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. நீங்கள் நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா, மாத்ரு ஆசீர்வாத யோகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாத்ரு ஆசீர்வாத யோகம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்துங்க இன்னைக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். இது மனசுக்கு ஒரு தெம்பையும் வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு அமோகமாக அள்ளிட்டு வரப்போகுதுங்க. ஒரு காலங்காத்தால் எழுந்திரிச்சுங்க, வீட்டு சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, என்னடா எப்படிதான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அப்போது உங்கள் வீட்டு பெரியவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டு பெரியவங்க சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பெரிய உத்வேகத்தையும் ஒரு பெரிய அமைப்பையும் உருவாக்கி தரும். உடனே நீங்கள் எதை நினச்சி தயங்குனீங்களோ அந்த காரியத்தை, அந்த வேலையை இன்னைக்கு விரச ஆரம்பித்து டக்குன்னு முடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? தடைப்பட்ட காரியம் தானாக வழிக்கு வரும், தானாக ஒரு வழி தென்படும் அப்படிங்கிறத அந்த யோகத்தோட இன்னைக்கு அமோகமான அமைப்பு. பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்தால் கிரகத்தோட கெடுபடியும் ஈஸியாக தாண்டிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த கிரகம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இன்றைக்கி உங்களுக்கு கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, லக்னத்தில் மாந்திங்க. இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தோணும், கொஞ்சம் டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ வாக்கில் கொஞ்சம் நிதானம் வேணுங்க, பேச்சில் கொஞ்சம் தெளிவு வேண்டும். குடும்பத்தில் பேசுகிறப்போ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில் வரக்கூடாது. மிகவும் வார்த்தையை தெளிவாக நல்ல என்ன சொல்கிறது ஆராய்ஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஆராய்ஞ்சு பேசணும். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது மனைவி அல்லது கூட்டாளிகள் மூலிமா இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். 8ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் சின்ன சின்ன ஒரு கோளாறு, சின்ன ரிப்பேரு அது மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தன்மை தெரியுதுங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போது அப்பிச்சி வழியில் உங்களுக்கு ஏதாவது பழைய காலத்து மூதாதையருடைய ஒரு சொத்து பத்து இழுவரியாக இருந்துன்னு வச்சுக்கல, ஒரு முடிவுக்கு வரும்னு வச்சுக்கல. ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக உடன்படிக்கை ஏற்படக்கூடிய தன்மை தெரியுதுங்க. 12ஆம் வீட்டில் குரு தானே வக்ர ஸ்டேட்டில் முடிஞ்சுது. குரு இருக்கிறப்ப என்ன ஆகுனா சுபவிரயங்கள் ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்பட்டு அதாவது விசேஷத்துக்காக கொஞ்சம் காசு பணத்தை தயங்காமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகுன்னு வச்சுக்கல. இப்படி இருக்கிறப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புது ஐடியாக்கள் மனசில் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? மற்றவங்க பேச்சை விட உங்கள் உள் மனசு சொல்கிறது என்னவோ அதை பர்ஃபெக்டாக கேட்டு நடப்பீங்க, முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்கே தோணுன்னு வச்சுக்கங்களேன். பழைய ஞாபகங்கள் அப்பப்போ கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் போனால் கூட அது விரசா தட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அது ஒன்றும் பெரிய பாதிப்பில் நிற்காதுன்னு வச்சுக்கங்களேன். மொத்தம் சாயங்கால நேரத்தில் மனசுக்கு பிடிச்சமான ஒரு நிம்மதியான ஒரு கும்பாலமான ஒரு அமோகமான அமைப்பு மனசு நிறைவாக இருக்கும், சந்தோஷம். ரைட்டுங்களா? ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இன்றைக்கி மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நீங்கள் செஞ்ச பழைய வேலை கூட இன்றைக்கி ஒரு பாராட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்லாப்பட்டி கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது புதுசாக ஸ்டாக் எடுக்கிறீங்க, புதுசாக வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், புதுசாக ஒரு ஏதாவது வழியில் ஒரு வியாபார யுக்தியில் கையாட அதிகமாக சம்பாதிக்கணும் எண்ணம் இன்னைக்கு உகந்த நாள் நல்லா நிறைவேறும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு சிரித்து பேசி ஆர்டரை அப்படிங்கிறக்குள்ள ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் கல்லாப்பட்டி கனமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் பார்த்தா இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்துங்க 8ல் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கார். அப்படி மறைஞ்சிருந்தா கூட ராகுவோட இருக்கார். அப்போ இன்றைக்கி நீங்கள் டெக்னிக்கலாக யோசிச்சு புது புது யுக்திகளாக யோசிச்சு ஒரு சின்ன தந்திரம் செஞ்சு போட்டியாளரை வீழ்த்தி நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த புத்தி, இந்த கிரக அமைப்பு இப்படி சொல்லுது. சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா
தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதில்ல இன்றைக்கி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ரைட்டுங்களா? மோட்டாரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் மார்க்கெட்டில் உங்கள் விளைச்சலுக்கு இன்றைக்கி ஒரு டீசெண்டான விலை கிடைக்கும். விவசாயிக்கு ஓரளவுக்கு ஒரு 80% ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உபரி வருமானம் அதே மாதிரி தான், நினச்ச அளவுக்கு கிடைக்காது, இருந்தாலும் ரொம்ப அட்டர் ஃப்ளாப் கிடையாதுன்னு வச்சுங்களேன். மொத்தம் விவசாயி ஒரு ஒரு எபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தன்மையில் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. அவங்க மூலிமா ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தங்கோ அப்படின்னு வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம அம்மனி கூட்டமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதே போல் அம்மனிக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ், ஏதாவது கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்படி மறைமுகமான எதிர்பார்க்காத பல உடலும் கூடலும் கணவன் மனைவிக்கு அமோகமாக இன்னைக்கு நடைபெறும். அந்தளவுக்கு குடும்பஸ்தலம் விளங்குது அப்படின்னு அர்த்தம். இந்த காதலை பொறுத்த வரைக்கும் சோளக்காட்டில் காற்று வீசினா எப்படி இருக்கு, அப்படி உங்கள் காதல் வந்து ஒரு சிலுசிலுப்போடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறப்போ பழைய பஞ்சாங்கம் பழைய கதையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ லைவில் என்ன இருக்குது, நானும் அதை நீங்களும் காதலையும் எப்படி இருக்கீங்க, காதலும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கரண்ட் விஷயத்தை பேசிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. திருமணம் என்ற பேச்சுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிக்கிறப்போ அப்பப்போ எது ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்க முடியலையோ அதையெல்லாம் மறக்காமல் எழுதி பார்த்து படிங்க. மொபைல் ஃபோனை ஓரமாக கடாசிட்டு எக்ஸாம் டைமில் படிக்கிற வேலை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கல்விஸ்தானம் ஞான அறிவு அமோகமாக ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்களேன். வித் கான்சன்ட்ரேஷன் டெஃபினட்டாக பவர்ஃபுல்லான மைண்ட் உங்களுக்கு வேலை செய்யும். அதே சமயம் இன்றைக்கி உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்மந்தமான சின்ன தொந்தரவு வர மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வெந்தயத்தை ராத்திரியில் ஊற வச்சு காலையில் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அப்படிங்கிறது ஒரு கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், சின்ன ஒரு ரெமெடி. ரைட்டுங்களா? நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா புனர்பூசம் 4ஆம் பாதம், அதிபதி வந்து குரு. அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பணம் பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குதுங்க. கொஞ்சம் எதிர்பார்த்த விட பணம் இருக்காண்டி சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வீட்டில் விசேஷம் பற்றி இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட அதிகாரம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும், மேலோங்கி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. வண்டி வாழ்ந்துல போகிறப்போ ஒரு திருப்தியான பயணம் கண்டிப்பாக அமையும். ஹாப்பியான ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களாம் இருக்காங்களே அவங்களோட நீங்கள் வம்பு தும்புக்குள்ள இதுக்கு போகாதீங்க. கொஞ்சம் முன்ன பண்ண பேசினா கூட தெரியல சார், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சண்டை வந்தால் கூட யூட்டர்ன் திருப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது தெளிவான பேச்சுங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனிங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக நடக்குமா நடக்காத அப்படி இருந்து வந்த ஒரு விஷயம் ஒரு சுபமாக முடியும்னு வச்சுக்கலேன். ஓகே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு நம்பிக்கைக்கு வழி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பிள்ளையோட படிப்பு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகுது. தயங்காமல் நீங்களும் அதுக்கு வழி சொல்லலாம் அல்லது ஆமோதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். கோயிலுக்கு போகணும்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் எண்ணம் வலுப்பெறும். ரைட்டுங்களா? உங்களுக்கு இன்றைக்கி யாரையும் நம்பி ஜாமீன் கழுத்து எதுவும் போடாதீங்க. பலம் அப்படிங்கிறது நிதானமான உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க, நல்லா தப்புன்னு கிடையாது. ஏகப்பட்ட சந்தோஷமாக இன்றைக்கி வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அமைப்பு அமோகமாக கூடி வருது. வெளியூரில் இருந்து ஒரு நல்ல தகவல் கூட உங்களுக்கு வந்து சேருது. வீட்டுக்கு தேவையான நல்ல அலங்கார பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்களே சந்தோஷப்படுவீங்க. வீட்லேயும் நீங்கள் வாங்கி கொடுத்தங்காட்டி அவங்களே சந்தோஷப்படுவாங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. என்ன வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் செல்ஃபோன் பேசுகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இல்லை அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் கொஞ்சம் இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுடைய பலமே சமயோசித புத்திங்க. உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா ஒயிட் கலர் அண்ட் சில்வர் கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கப்பில் பச்சரிசி எடுத்து வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு அப்படியே போடுங்க. இல்லைன்னா பறவைகளுக்கு வழக்கம் போல் திணிய வைங்க. எதிர்மறை ஆற்றல், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் மறைஞ்சு போய் மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசு கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த கிரக அமைப்புலாம் வச்சு உங்களுக்கு பார்க்குறப்ப முருகா எல்லாத்துக்கும் போல் உங்களுக்கு ஒன்று சொல்ல தோணுதுங்க. அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 1000 அருவார்ந்து என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வருது. அதாவது சரியான நேரத்தில் நம்ம திறமையை வெளிப்படுத்தணுங்க. ரைட்டுங்களா? இல்லைன்னா எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லைங்க. ரைட்டா?
கரெக்டாக இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் திறமையை காட்டுற அளவுக்கு அமோகம் அமைப்பு வர்றப்போ கரெக்டாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா காரியம் கைகூடும். ஏமாந்து விட்டீங்க ஓச்சே அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸோ உன்னிப்பாக இருங்க, காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம். சிம்மராசி நேயர்களே, லியோ நம்ம அதிபதியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சூரியன் தான் இன்றைக்கி ராசியின் அதிபதி. லியோவுக்கு சிம்மராசிக்கு அவங்களுக்கு இன்றைக்கி யோகம் என்னென்னு பார்த்தா தைரிய லட்சுமி யோகம் அப்படின்னு ஓப்பனாக சிம்பிளாக சொல்லலாங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 11 குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிநாதனை நல்லா உத்து பார்க்குறார். அப்படி இருந்து அந்த இழந்த செல்வாக்கு இருக்குல்ல, அதை மீட்டெடுத்து தரக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. அதனால் இழந்த செல்வாக்கெல்லாம் திரும்பி வரும். அதே காலையில் டிஃபனுக்கு சட்னி அரைக்கிறப்ப திடீர்னு பார்த்தா மிக்சி நின்று போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? எமர்ஜென்சியாக மிக்சியை ஒரு தட்டுவீங்க. என்னடா அவசரத்தில் அப்படின்னு தட்டுவீங்க. டக்குன்னு பார்த்தா அதுவே தன்னை போல் ஓடும். இது ஒரு சின்ன எரராக இருக்குல்ல, சின்ன டக்குன்னு ஏதோ ஸ்டக்கு ஆகிருக்கும். இந்த போல் இருக்குன்னா இந்த மாதிரி இன்றைக்கி சின்ன முட்டுக்கட்டைகள் உங்கள் தைரியத்தால் உடச்சி எறிஞ்சிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்காக சொன்னேன். ஸோ முட்டுக்கட்டையை கண்டு பயப்படக்கூடாது. நீங்கள் எதை கண்டும் இவ்வளோ நாள் பின்வாங்கி இருந்தீங்களோ, பயப்பட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் முன்னாடி நின்று அதே விஷயத்தை ஜெயிச்சு காட்டுவீங்க. ரைட்டுங்களா? இந்த பயம் இருந்தால் ஓப்பனாக சொல்லுவாங்கள்ல, பயம் இருந்தால் யமன் கூட ஏப்பம் போடுவான் அப்படின்னா. துணிச்சலாக இருந்தால் தூசியும் துரும்பும் கூட துணையாக நிற்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடித்து விளாசுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே கேது இருக்கார். அப்போது மனசில் ஏதோ ஒரு லேசான ஒரு குழப்பம் வந்து போகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டிலேயே சந்திரன் இருக்கார். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தா மறைமுக எதிர்ப்புகள் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் உங்கள் பேச்சு திறமையால் அதை தவிடுபொடி ஆக்கிடுவீங்க. ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் ராகன் இருக்காருங்க. வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய நான் அம்மனிக்கிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் நாசுக்காருங்க. இல்லைன்னா சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி ஆகி போயிடும். பழச எதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்போவே தெரியுமியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டுங்களா? 8ல் சூரியன், அப்புறம் சனி, அப்புறம் சுக்கிரன், இப்படி 3 பேர் இருக்காங்க. கொஞ்சம் சில விஷயங்களில் இன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு உசிதம். தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலையா எனக்கு தெரியாது, அப்புறம் ஒதுங்கிறது நல்லது. 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ 11 குரு தான் வருமானம் இன்றைக்கி பல வழிகளில் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்கார். இதுதான் இந்த கோச்சார அமைப்பு சொல்லக்கூடிய ஒரு பாடம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குங்க. மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் காத்து நிற்காம உங்கள் வேலையை நீங்கள் மட்டுமே விரசா நின்று முடிப்பீங்க பாருங்கள். அதுதான் உங்கள் தனி கெத்து, தனி திறமைங்க. உங்களுக்கு பழைய பகை அவங்களாம் பிடிக்காது அப்படி இருந்தால் யாராச்சும் முன்னாடி வந்தால் கூட பெருந்தன்மையாக சரி அவங்க கும்பிடு போயிட்டே இருப்பீங்க. பழசெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரைட்டுங்களா? கெத்து காட்டுறது இன்றைக்கி நீங்கள் தானுங்க ஆள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலான்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸில் புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகிட்ட ஒரு முக்கியமான ஃபைலை உங்கள்கிட்ட அவங்க ஒப்படைச்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக பார்த்து அதில் இருக்கிற எரர்லாம் கண்டுபிடிச்சி பர்ஃபெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு தொழில் வேலையினுடைய ஒரு உத்வேகம் அமோகமாக இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? அதே மாதிரி தான் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான். நீங்கள் தான் கிங்கு அப்படின்னு இருக்கிற கிங் மேக்கராக கூட சில பேர் இருப்பீங்க. அந்தளவுக்கு வியாபாரம் தொழில் சக்க போட போதுங்க. கூட்டாளிகிட்ட கூட கணக்கு வழக்க மிக தெளிவாக வச்சுருப்பீங்க. தகிடத்தம் பண்ண விட மாட்டீங்க. நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ணாலும் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோகமான அமைப்பு நல்லா இருக்கும். தகிடத்துக்குள்ள நேர்மை, நீதி, நியாயம், நாட்டாம கணக்காக பக்காவாக இருப்பீங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு 10ஆம் வீட்டினுடைய 10ஆம் வீட்டு அமைப்பு 10ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் தொடர்பு டைரெக்டாக இருக்குதுங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்களா? அப்போ என்ன ஆகும்னா இன்னைக்கு நீங்கள் கடையை அல்லது ஆஃபீஸை கொஞ்சம் நீட்டாக தொடச்சி கொஞ்சம் நீட்டாக ஒரு ஊதுபத்தி சாம்பிராணிலாம் போட்டு சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பித்தாவே கஸ்டமர் கூட தானாக வரும். இறைவன் வழி இறைவனுக்கு உள்ள கடைக்குள்ளே முதல் என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல, உங்கள் வேலையை அவர் பார்த்துக்குவார். அந்தளவுக்கு அமோகமான பிஸ்னஸ் சீக்ரெட் இதுங்க. ரைட்டுங்களா? சுக்கிரன் தொடர்பு நல்லா இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் துறவில் வேலையாட்கள் இன்றைக்கி எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. கிணத்துல தண்ணி மட்டம் அதெல்லாம் ஒன்று ரொம்ப கவலைப்படாதீங்க. போர்வெல்ல தண்ணி நல்லாவே இருக்குதுங்க. பாசனத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அமோகமான விவசாய அமைப்பு நல்லாயிருக்கு. உபரி வருமானம் ஓகே தான். திருப்தியான ஒரு மனநிலை தான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு விசேஷம் சம்பந்தமாக ஒரு பெரிய மனுஷர் வந்து உங்களுக்கு பேசுவார். உங்கள் சீனியர், உங்கள் சொந்தக்காரங்களே ஒரு சீனியர் வந்து பேசுவார். அது சுபமாக முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும்.
ஓகே. அதே சமயத்தில் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விசேஷமாக கவனிப்பாங்க. நல்ல ஒரு 2 பேர் போய் ஷாப்பிங் போகிறது, 2 ஒரு கோயிலுக்கு போகிறது மாதிரி 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் இணக்கமாக இருக்கிறதுக்கு கூட ஒரு அமோகமான யோகம் இருக்குது. பழசெல்லாம் பெருசாக பேச மாட்டீங்க. 2வது தேவையில்லாத பழசை பேசுனீங்கன்னா அப்புறம் சங்கு ஊதிடுவாங்க. அதனால் அம்மனியில் பழசை மறந்துட்டு அவங்க சூழலை எப்படியோ அதை பொறுத்து நம்ம கொஞ்சம் மாறிக்கிட்டோம்னா இன்றைய நாள் யோகமான நாள் தான் கணவன் மனைவி உறவுக்குள்ள. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, மாந்தோப்பில் குயில் கூனை எப்படி இருக்கும், குழுன்னு இருக்கும்ல, அது போல் இன்றைக்கி ரொம்ப இனிமையாக ரொம்ப ரொமான்டிக்கான காதல் ஜெயிக்க போது. புதுசாக பேசணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடலாம். நல்ல அமைப்பில் இருக்குது. நல்ல காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். தன்னம்பிக்கையோட பேசுங்க. அதே சமயத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இது வரைக்கும் இல்லாத மிக தெளிவான ஒரு கண்ணோட்டம், ஒரு முன்னோட்டம் இருக்குதுங்க. கஷ்டமான சில பாடங்களை கூட இன்றைக்கி ஈஸியாக படித்து முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உத்வேகம் நல்லா இருக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிரமம் பார்க்க மாட்டீங்க, அப்படி சிரமம் இருக்கிறவங்க கொஞ்சம் எழுதி பார்த்துலாம் படிச்சிங்கன்னா இன்றைக்கி கல்வி ஸ்தானம் அமோகமாக ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லேசான கண் எரிச்சல் அல்லது உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகள் வர மாதிரி கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு கண் எரிச்சலாக வந்து நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெயை அந்த தொப்புளில் வச்சுவாங்களே, கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோணுங்க. அது உங்களுக்கு எப்படியோ அதை வச்சு நீங்கள் சமாளித்து இருந்துக்கோங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு மகம் நட்சத்திரம், அதிபதி வந்து கேதுங்க. என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சுப செய்தி இன்றைக்கி ஏதோ ஒரு வழியில் நேரடியாகவோ குறைஞ்சபட்சம் ஃபோன் மூலியமாகவோ வரக்கூடிய தன்மை இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் லாபத்தை அள்ளக்கூடிய அமோகமான அமைப்பும் இருக்குதுங்க. அப்பச்சி வழியில் ஒரு சின்ன தனலாபம் உண்டு முருகா. சரிங்களா? என்னென்னா, நீங்கள் தெரியாத நபர்கிட்ட ரொம்ப அதிகமாக டிஸ்கஷன், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான பணத்தை ஒப்படைக்கிறது, ரகசியம் சொல்கிறது, இதெல்லாம் வேண்டாம். தெரியாத நபர் தெரியாத மாதிரியே இருக்கட்டும். புதுசாக வந்து பழகினா கூட அப்படியே சார் பார்க்கலாம் சார் எஸ்கேப் ஆகிறது நல்லதுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது மன உறுதிங்க. பலவீனம் அப்படிங்கிறது யாரையும் டக்குன்னு நம்புறது. ரைட்டுங்களா? மகத்தை பொறுத்த வரைக்கும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, என்னென்னா நட்சத்திர அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறார், குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் கும்மாளம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில். அப்பேற்பட்ட அந்த கும்மாளம் போடுற அளவுக்கு சந்தோஷமான சம்பவம் ஓங்குதாங்க நடக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஜாக்பாட் அடிக்கிற அமோகமான நாள் தானுங்க. வெளியூர் பயணம் ஒன்று லாபகரமாக அமையும், கவலைப்படாதீங்க. ரைட்டா? கடன் சுமை குறைவதற்கு ஒரு வழி பிறக்கும், டோன்ட் ஒரி. அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். வயிற்றில் சின்ன எரிச்சல், கொஞ்சம் குடசல் தொந்தரவு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரமான தோற்றமாக இருக்கலாம், வசீகரமான புன்னகையாக இருக்கலாம். எப்படியாவது ஒரு பலம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க. பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. அது என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் கண்டிப்பாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் நீங்கும், கவலைப்படாதீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக ஒரு காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடுற அமைப்பு இந்த சூரியனால் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரே ஒரு எச்சரிக்கைனா, வீட்டு விவகாரத்தில் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி நாட் அலவுடு. ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது ஆளுமை, திறமை. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா கோல்டு கலர், ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சின்ன பரிகாரம்னா, சூரிய உதயத்தின் போது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமம் வத்து அப்படி சூரியனுக்கு அப்படியே ஒரு சின்ன அபிஷேகம் மாதிரி தெளித்து விடுங்க. அப்படி பண்ணால் எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைச்சி முகப்பொழிவு, மனப்பொழிவு ரெண்டும் கிடைக்கும். ஓகே, நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்குறப்போ, இத்தனை விஷயத்தை சொல்கிறப்போ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா, காற்றுள்ள போதே மாவு அரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சோம்பேறித்தனப்படாமல் காரியத்தை இறங்கினா தான் கை மேலே பலன். ரைட்டுங்களா? காத்திருக்கும் போதே மாவு அரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்களே, அப்படியும் வச்சுக்கலாம். வித்தியாசமாக சொல்கிறேன், அவ்வளோதான். மொத்தத்தில் நல்லது நடக்கும், ரெடியாக இருங்க. ஆனால் அமோகமான அமைப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. நல்லது வழிகட்டும், நற்பவி காரியத்தில் இறங்கி கைமேல் பலனை அனுபவிங்க. மறக்காம வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ. வணக்கம் கன்னி ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி உங்களுக்கு புதனுங்க. இன்னைக்கு உங்களுடைய டோட்டலாக கோச்சாரம் வச்சு பார்க்குறப்ப முருகா, தனலாப ஆகர்ஷண யோகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க? தன லாபம் ஆகர்ஷண யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் இருக்குதுங்க. எதுக்காக அந்த பேர் வருது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 10ல் குரு, அப்போ 7 சூரியன் சுக்கிரன் இருக்குங்க. பெரிய மனிதர்கள் அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அமைக்கும். அவங்களால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால தனலாப ஆகர்ஷண யோகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. காலையில் சந்தைக்கு போயிருப்பீங்க, இல்லை மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறப்போ நீங்கள் எதிர்பார்க்காத வழியில் உங்களுக்கு
எதிர்பார்க்கறத விட கம்மியான விலையில் சில பொருட்கள் வாங்க முடியுது. இல்லை மொத்த ஒரு சந்தையில் மார்க்கெட்டில் நீங்கள் ஏலம் கூடுறீங்க, அதில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட கம்மியான விலைக்கு மொத்தமான பல்காக ஏலம் கூற முடியுது. இப்படி நிறைய சாமான்களோட உங்களுக்கு குறைந்த பண விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு குஷியான சூழல் தான் இந்த அமைப்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? மற்றவங்களாம் 2 தேங்காய் அந்த விலைக்கு வாங்குறப்ப நீங்கள் 3 தேங்காய் வாங்கிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பலன் இருக்குது. பணப்புழக்கட்டம் இன்னைக்கு தாராளமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட இந்த புதன் பகவான் உங்களுக்கு வழிகாட்டி கொடுக்குறார். 6லும் சாவு 100லும் சாவுன்னு அப்படி இறங்குவீங்க. பார்த்துக்கலாம் 2ல் 1 அப்படிம்பீங்க. அதனாலேயே லாபத்தை அள்ள முடியும். இதுதானுங்க இந்த டோட்டலான ஒரு அமைப்பு. இதுதான் இந்த புதன் கிரகம் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு செய்திங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் வேறு இருக்கார். அப்போ புத்திசாலித்தனம் இன்றைக்கி மின்னல் வேகத்தில் பளிர் அப்பப்போ வேலை செய்யும். சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு மூளை துரிதமாக வேலை செய்யும்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே புதன் இருக்காருங்க. புதன் வந்து வக்ரஸ்டேட்டில் இருக்காரு. ராகு போல செவ்வாய் இருக்காங்க. கடன் தொல்லைகள் இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். இந்த முடிவு பண்ணியே ஆகணும்டா, இம்சை ஆகாதரா அப்படின்னு முடிவெடுப்பீங்க. ஆனால் அந்த கோர்ட் விஷயமா கேஸ மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்றைக்கி தள்ளி போடுவது நல்லது. அது கொஞ்சம் வாய்தான் இழுக்கிற மாதிரி தெரியுது. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்றைக்கி புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டில் குரு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் பற்றிய பேச்சு கண்டிப்பாக ஈடுபடும். 11ல் மாந்தி இருக்கார். அப்போ லாபம் வரும்போது கூடவே ஒரு சின்ன விரயமும் சேர்ந்தே வருதப்பா அப்படிங்கிற மாதிரி இது அமைப்பு இருக்குதுங்க. 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கோயில் வளத்துக்கு போனால் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறது, அதுக்கு என்ன நம்ம சாப்பிடுவோம்ல, அன்னதானத்துக்கு சாப்பிடுவோம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆன்மீக வழியில் ஒரு செலவு இருக்குது. நல்ல செலவு தான், சுப செலவு தான், கவலைப்படாதீங்க. எதையும் பிளான் பண்ணித்தான் இன்றைக்கி செய்வீங்க. உங்களுக்கு உங்கள் பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். மனசில் ஒரு பாரம் குறைஞ்சு பூ மாதிரி லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத இன்றைக்கி அட்வைஸ் பண்ணி ஒரு காரியம் சொல்லுவேன், உடுப்பா பார்த்துக்கலாம், என்னப்பா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தானே இந்த அட்வைஸ் பண்ண கிங்குங்க இன்றைக்கி. அந்தளவுக்கு உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு வசீகரமான ஒரு உண்மையை உணர்ந்து பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு ஓங்கு தாங்க வேலை செய்ய போது. இன்றைக்கி சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பாராட்டுவாங்க. இந்த கோணத்தில் யாரும் திங்க் பண்ணவே இல்லையப்பா, நீ வித்தியாசமாக பார்க்குறியப்பா அப்படின்னு பல பேர் பாராட்டுவாங்க. தொழில் மற்றும் விவசாயம் வேலையெல்லாம் பார்க்குறப்போ வேலையில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டுங்க. சக ஊழியர்கள் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் அள்ளும். பொருளாதார முன்னேற்றம் முதல்ல நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, நிறைவான பொருளாதாரம் அமோகமாக இருக்குதுங்க. காரணம் 10ல் குரு இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணாலே உங்களுக்கு பிராண்ட் நேம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு உங்கள் அந்த மார்க்கெட்டில் உருவாகும். அதுவே உங்களுக்கு ஒரு பக்காவாக பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்கும். இதுதான் உண்மையான தகவல்னு வச்சுக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பயிர்களுக்கு இன்றைக்கி உரம் போடுறது, பயிர்களுக்கு களை எடுக்கிறது, இது போல் செய்வதற்கு இன்றைக்கி உகந்த நாளுங்க. கால்நடைக்கு தீவனம் வாங்குறீங்களே அதில் ஒரு சின்ன லாபம் கூட கிடைக்கும். லாபம் என்னென்னா மற்ற நாளை விட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா கம்மியாக கிடைக்குன்னு வச்சுங்களேன், அது நமக்கு லாபம் தானுங்க. அதே ஒரு உபரி வருமானம். விவசாயிகளை பொறுத்து கால்நடைகள் வாங்குறது விற்கிறது இது போல் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் உபரி வருமானம் நல்லா இருக்குது. விவசாயி திருப்தியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பிள்ளைகள் மூலியமாக வீட்டுக்கு பெருமை வந்து சேரக்கூடிய, பெருமை தங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு தம்பி தங்கிட்ட இருந்து சின்ன கருத்து வேடுவர் இருந்தால் கூட மறைஞ்சு அதெல்லாம் அனுசரித்து வருவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம், ஏகாத்திய சந்தோஷம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி அப்படின்னு உறவை பார்த்தா 2 பேருக்குமே சேர்ந்து இன்றைக்கி 2 பேரும் ஒரு அமோகமான அமைப்பில் இருப்பார். 2 பேரும் ஒருமித்த கருத்தாக இன்றைக்கி இருப்பீங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை 2 பேரும் ஒரு காரியத்தை பற்றி ஒரே சிந்தனையில் இருக்கிறது. இப்படி யோகமான அமைப்பு கணவன் மனைவிக்கு இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா தேன் கூட்டிலேயே தேன் விளைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் பேச்சு காதலிக்கு ரொம்ப பிடிக்கும். காதலி அப்படி தான் பேசுவாங்க. அந்த உருக்கமான பேச்சு காதலனுக்கு பிடிக்கும். இப்படி தேன் ஒழுங்க பேசினாலும் அடுத்த கட்டம் திருமணம் என்ற பேச்சுக்கும் ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப பேசி பாருங்கள். நல்ல நாளத்தான் இன்றைக்கி இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாஜிக் சம்மந்தமாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருந்தால் கூட அந்த லாஜிக் சம்மந்தமாக படிக்கக்கூடிய பசங்களுக்கு கூட இன்றைக்கி ஈஸியில் மெமரியில் ஏறும். அப்போ லாஜிக்கே புரிகிறப்போ மற்ற சப்ஜெக்டில் அள்ளி வீசலாம், தெளிச்சு விடலாம், தெறிக்க விடலாம். நீங்கள் ஜம்முன்னு படிங்க. கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. எக்ஸாம் டைமில் அட்டகாசமாக மார்க் அள்ளக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கால் வலி அல்லது மூட்டு வலி லேசாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சுக்கை தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிங்க. வலி கொஞ்சம் வருஷம் ஓடிடுங்க. எல்லாம் சின்ன சின்ன கை வைத்தியம் ஜம்முன்னு ஜெயிச்சிருங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா உத்திரம்
அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், எந்த விவகாரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துவிடும். கவலைப்படாதீங்க. உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் தனி மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து இருக்குது. சுபகாரியங்கள் ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு மனசு லேசாக வச்சுக்குவீங்க, சந்தோஷப்படும். 4 பேர்த்த நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணாவே நமக்கு நல்ல மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். மனசார ஆசீர்வாதம் பண்ணாவே இது அமைப்பு உங்களுக்கு இருக்குது உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? ஒரு எச்சரிக்கை என்னன்னா, வண்டி வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கைங்க, பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் நினைச்ச காரியம் இன்னைக்கு பட்டார் பட்டார் சட்டு சட்டுன்னு முடியும்னு வச்சுக்கல, நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்குதுங்க. திடீர் பண வரவு கூட, எதிர்பார்க்காத வராத கடன் கூட வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். திடீர் பண வரவு, அதான் முதல்ல சொன்ன மாதிரி வரும். பிள்ளைகளோட படிப்பில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். கடன் கொடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான புத்திங்க, பலவீனம் அப்படிங்கிறது அதீத சிந்தனைங்க, அதான் சொல்ல முடியுது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இடம் வாங்கி விற்பது, அந்த ப்ரோக்கரேஜ் வேலை பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல லாபம் இருக்குது. விற்காத இடத்த கூட உங்கள் பேச்சு திறமையில விற்கிற அளவுக்கு ஒரு அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. உங்களுக்கு பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு அந்த அமைப்பை சித்திரை கொடுக்குறார். சகோதரர் சகோதரிகள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒத்தாசை இருக்குது. கவலைப்படாதீங்க, எந்த பிணக்கும் கிடையாது. வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஒரு நல்ல அறிமுகம் தானுங்க அது. ஏன்னா கோபத்தை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா சண்டை வந்துடும், பொல்லாப்பு வந்துடும். எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தானுங்க. நீங்கள் சொன்னால் அப்படி கேட்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க சொல்லி நம்ம கேட்கணும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் சுறுசுறுப்புங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம். உங்களுக்கு லக்கி கலரை பொறுத்த வரைக்கும் முருகா க்ரீன் கலர், எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்து தானம் பண்ணணும், அவ்வளோதான். தானம் பண்ணுறது, குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டு, குலதெய்வம் இருக்குல்ல, இல்லை வீட்டில் சுவாமி படத்தை வச்சு ஒன்று கும்பிட்டு தானம் பண்ணுங்களேன். அல்ல தானமெல்லாம் பண்ண மாட்டேன் சார், யாருக்கிட்ட போய் நம்ம பிச்சை கொடுத்து எவன் வந்து வாங்குவா பச்சை பயிற்று அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. பச்சை பயிற்று குழம்பு வச்சு ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்களா, அங்கே போய் அண்ணே வாங்கினே எங்கள் வீட்டில் பச்சை பயிர் குழம்பு வச்சுருக்கிறேன், எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு போய் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. முதல்ல பச்சை பயிர் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்குறாங்க, அதுதான் புத்திக்காரகம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்தி கூர்மையாகும், பணத்தடைகள் விலகும் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பச்சை பயிரை நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்கும், பறவைகளை கூட கொடுக்கலாம். இந்த அமைப்பு இருக்குதுங்க, நல்லதாக நடக்கட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா உங்களுக்கு அளந்து போட்டா எப்படிங்க, அளந்து போட்டா அள்ளி சாப்பிடலாம் அப்படிம்போம். அளந்து போட்டால் அள்ளி திங்கலாம்போ, திங்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறத மாற்றி சொல்கிறேன் நான். அளந்து போட்டால் அள்ளி தின்னலாம் அப்படிங்கிறது அத்தா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானுங்க. இன்றைக்கி பணவரவு அதிகமாக இருந்தால் கூட கணக்கு வழக்கு பார்த்து செலவு பண்ணால் தான் பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னதான் ஆற்றுல ஓட அளந்து ஓட சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். பணம் காசு இருந்தாலும் கொஞ்சம் கிளவலாக இருங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணல தட்டி விடுங்க. துலாம் ராசி நேயர்களே, ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி பொதுவான அந்த கோச்சார அமைப்பு வச்சு எல்லாம் பண்ணி பார்த்தா, ஆக்சுவலி இந்த யோகம் கடைசியாக சொல்லணும், முதலையே சொல்லிடுறேன். என்னென்னா சுகபோக லட்சுமி யோகம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கார். அமர்ந்து 10ஆம் வீட்டை அப்படியே உத்து பார்க்குறார். அப்போ என்ன ஆகும், உங்கள் கேரியரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழலை அமைச்சு கொடுக்குறான்னு அர்த்தம். தூரத்தில் இருந்து வந்த விருந்தாளி உங்கள் கையில், உங்கள் மனசளவில் நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு காரியத்தை சொல்லி வராத கடனை கூட, எப்போ நான் தான் போனப்பா வராத கடனை மூஞ்சில் மொழிகிற கஷ்டப்பட்டு கொடுத்துட்டானப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சந்தோஷப்படுற சம்பவம் இன்றைக்கி நடக்கும் பாருங்கள். அந்த அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க முருகா. சோச்சார அமைப்பு இப்படி சொல்லுதுங்க. அதே சமயத்தில் வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் இன்றைக்கி மனசளவில் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நாளுங்க இது. நம்பி பண்ணணுங்க. அதே சமயத்தில் உழைப்பவன் ஒருவன், பலன் பெறுபவன் பலராக இருந்தாலும் முதல் லாபம் உழைப்பவனுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்பிக்கையை இந்த கோச்சார அமைப்பு சொல்லுது. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போ வீட்டில் நிம்மதி அதிகரிக்கும், அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு கவலைப்படாது. பெரியவங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும், டோன்ட் வரி. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் வக்ரஸ்டேட்டுங்க. புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் ராகு இருக்காங்க. அப்படி ராகு இருந்தால் என்ன ஆகும்னா, இங்கே மார்க்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் பெரிய முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. ரைட்டா? நீங்கள் நல்லவர் தான், உங்களை ஏமாத்துறதுக்கு பல காக்கா கூட்டங்கள் சுற்றுது, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டில் சூரியன், சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ எதிரிகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட பெருசாக மோதி ஜெயிக்க முடியாது, சரணடைஞ்சிருவாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கடன் சிக்கல்கள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். 9ல் குரு இருக்கார். 9ல் குரு இருந்தால் என்னங்க, பாக்கியஸ்தானம், பாக்கியங்கள் தேடி வரும், பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு. ரைட்டா, கவலைப்படாதீங்க. 10ல் மாந்தி இருக்கார். 10ல் மாந்தி இருந்தால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன கவனச்சிதறல் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ல் கேது தனியாக இருக்கார். அப்போது லாபத்தில் ஒரு தடை இருந்தால் கூட அதை ஈஸியாக தாண்டி லாபத்தை பக்கவாக அள்ளிடலாம். கவலைப்படாதீங்க, தடையத்தானா வேலை முடிஞ்சுது. மொத்தத்தில் உங்களுக்கு எதையும் மிக மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யணும்னு நினைப்பீங்க. ஸ்ட்ரெயிட் பக்கம் அந்த கசகசன்னு வேலையே இருக்காது உங்கள்கிட்ட. ரைட்டுங்களா? அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது தட்டாமல் நடக்கும், தடபுடலாக நடக்குங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மனசில் ஒரு புதுவிதமான உற்சாகம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை தூக்கி கட்டாசிட்டு புதிய மனுஷனாக மாறி உடப்பா பழச பேசி எதைப்பாது இன்னைக்கு கரண்டில் என்ன இருக்கிறதவா பார்க்கலாம் அப்படின்னு சூப்பரான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. இன்னும் ஒரு தெரிய போகிறீங்க மக்களுக்கு. சரிங்களா? இந்த அமைப்பு அப்படி இருக்குது முருகா. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு எல்லாருமே மேலதிகாரிகளாகட்டும் சபார்டினேட் ஆகட்டும் எல்லாமே முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சம்பள உயர்வுக்கு உங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தை கூட உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கும் தன்மை இருக்குது ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் நகை வியாபாரம் இருக்குங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. புது கஸ்டமர் எல்லா தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் தேடி வருவாங்க. ஒரு முக்கியமான சீக்ரெட் என்னென்னா 10ஆம் வீட்டு இன்னைக்கு சந்திரனுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சந்திர பார்வை இருக்குங்காட்டி இன்றைக்கி கஸ்டமர்களை கொஞ்சம் கூட நெருக்கமாக பேசி வீட்டில் நல்லா இருக்கிறாங்களாக்கா, என்னன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்களே, பரவாயில்லைங்களே, காய்ச்சல் சளி எல்லாத்துக்கும் இருக்குதுங்க, அப்படி தன்மையாக பேசி குடும்பத்தில் ஒருத்தராக நீங்களே போய் ஐக்கியமாகி ஒரு நிரந்தர கஷ்டமாக அவங்கள மாற்றி உங்கள் கடை விட்டால் ஒரு 10 காசுக்கு எங்கே போய் வாங்க மாட்டார். 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட 10 ரூபாய்க்கு வாங்க கூட தேடி வருவார். அப்பேற்பட்ட ஒரு வசீகரமான பேச்சு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும். பல கஸ்டமர் தேடி வருவாங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. செழிக்கட்டும் செழிக்கட்டும், சந்தோஷம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா விளைச்சல் நல்லா இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேங்காய் களை மாதிரி களம் போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி களத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அதில் எதை போட்டாலும் சரி, ஒரு தேங்காய் காய வச்சாலும் சரி, உங்களுக்கு எதை பண்ணாலும் சரி, தட்டை காய வச்சுருந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க. அதே சமயம் பால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குதுங்க. பொதுவாக உங்களுக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் நேர்மையாக தான் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த பித்தலாட்டமே தெரிய விவசாயி கொடுத்த பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கணுங்கிற தவிர அவங்க எதுவும் நினைக்க போகிறதில்ல. அந்த விலை இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டா? மனசார நம்பி கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையோ, இடப்பட்ட ஆட்கள் சம்பாதிச்சு இங்கே கம்மியாகவும் அங்கே அதிகமாக விற்கிறாங்க. அது ஒரு தன்மை இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் அதில் கொஞ்சம் உஷாராக இருந்து நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கி பண்ணிங்கன்னா இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்குன்னு வச்சுங்களேன். விவசாயி ஹாப்பி தான், தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்கு தேவையான சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்குற அளவுக்கு இன்றைக்கி அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. சொந்தக்காரங்க, உறவினர்கள், நல்ல நண்பர்கள் மத்தியில் கூட அவங்க மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும். அந்த தன்மையில் இருப்பீங்க. கணவன் மனைவி தம்பதிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. உங்களை பார்த்தாலே 10 பேர் பொறாமப்படுவாங்க. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, கல்யாணம் 30 வருஷம் ஆச்சு, சின்ன சண்டை கூட வரமாட்டேங்குது. உங்கள் சண்டைகள் இருக்கலாம், பட் வெளியில் அது தெரியாத அளவு காட்டிக்குவீங்க. உங்கள் அந்யோன்யம் சக்கா போடுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு மேலே என்னங்க ரைட்டுங்களா? சரி. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் பூத்த மல்லிப்பூட்டான்னு சொல்லுவாங்களே, எப்படிங்க பூத்த மல்லிகை பூவாட்டம் இன்றைக்கி காதல் கமகமன்னு மணக்க போகுது. அந்தளவுக்கு ஒரு மனம் குளிர அந்த காதல் ஜெயிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். காதல் ஜெயிக்கட்டும், நல்ல காதல் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு முருகா. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குன்னு நினைப்பீங்க. சோம்பேறித்தனம் கிடையாது. ரைட்டாக அதை நீங்கி சுறுசுறுப்பாக படிப்பீங்க. உங்களுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும் இன்றைக்கி. அந்த அளவுக்கு உங்களுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. நான் மாந்திய நாளுக்கு தொந்தரவு வருவான்னு பார்த்தா பெருசாக தொந்தரவு இல்லைங்க. சுறுசுறுப்பாக ஏதாச்சும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பருங்க. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி இடுப்பு வலி, கொஞ்சம் முதுகு வலி, ஐயோ அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்க்குற தன்மை இருக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, சுடுதண்ணி போட்டு ஒரு குளியல் போட்டு ஒரு துண்டு ஏலக்காயை போட்டு ஒரு டீயோ காப்பியோ குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடலான்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு தன்மை இருக்குதுங்க. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் அதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இன்றைக்கி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அசாதாரணமாக இருக்காமல் அசாதாரணமாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறார். சகோதரர் வழி வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு சப்போர்ட் நல்லா இருக்குது. பெரிய ஆதாயம் கூட அவங்கள கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உத்தியோகத்தில் உங்களோட அதிகாரம் நிலை நாட்டப்படும். ஓகேங்களா? ஆன்மீக காரியங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அது ஏதாவது பண்ணணும், ஒரு பணம் டொனேஷன் வாங்க போகணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீக உங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக செயல்பாடு நல்லாவே நடக்கும் உங்களுக்கு.
ரைட்டுங்களா? கொஞ்சம் நெருப்போட இருக்கிறப்போ சரி, ஆயுதங்களை கையாளுறப்ப இந்த கத்திரிக்கோள், கடப்பாறு, மம்முட்டியில் கையாளுறீங்களா விவசாயி கூட்டமில்ல, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் பலம் அப்படிங்கிறது துணிச்சலுங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லலாம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு என்ன சொல்கிறாங்க, திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் எதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வருவதற்கும் வாய்ப்பு தெரியுது. வீட்டில் நல்ல விசேஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் நடக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? தடைப்பட்ட காரியங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டுன்னு முடிகிற மாதிரியும் இருக்குது. என்ன புதுசாக அறிமுகம் வர நபர்கிட்ட காசு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களது ராஜ தந்திரம் சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. இந்த விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி குரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லுது. வங்கி லோன் எதிர்பார்த்துருக்குறீங்க, ஒரு உங்களுக்கு சேங்ஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தொழில் வியாபாரத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? யார் குரு உங்களுக்கு அந்த அமைப்பை உருவாக்கி தரார். பிள்ளைகள் மூலியமாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். அதே சமயம் பெரிய பதவியில் இருப்பவங்களோட நட்பு கூட உங்களுக்கு அமோகமாக அமையும். திடீர்னு ஒருத்தர் மூலியம் ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? இல்லை வீட்டு பெரியவங்க மனசை காயப்படுத்துறதுல பேசுகிறாதீங்க. கொஞ்சம் நமக்கு இடம் கூட நடத்துவாங்க, இருந்தாலும் விடப்பா ஏப்பா பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூலாக கொண்டு போவாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பக்தி அப்படின்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, அது ஆகாது. ரைட்டுங்களா? லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. என்ன பரிகாரம் பண்ணலான்னா, மல்லிப்பூ இருக்குல்ல, மல்லிப்பூ ஒரு முளை வாங்கி உங்கள் சாமி இடத்துக்கு போட்டு மனசார வழிபடுங்க. வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன், விளக்கு போட்டு வழிபடுங்க. மன அமைதி கிடைக்கும், செல்வம் சேரும். மல்லிப்பூவும் அந்த விளக்கும் தெய்வீக அம்சமான ஒரு பொருளுங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குளத்தை ஒரு கலக்கி விட்டாத்த மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. குளம் கலங்கினால்தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அதாவது இப்போ நடக்கக்கூடிய சில குழப்பங்களை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பதற்றப்படாமல் அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். மீனுங்கிற பணம், பொருளாதாரம் அமோகமாக அழலாம். இதுதான் குளத்தை கலக்கும், குட்டை குழம்புனா தான் மீன் மேலே வரும் அப்படிம்பாங்களே, அதுதானே உண்மை. அடிச்சு விடுங்க, கலப்பி விடுங்க. நீங்கள் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி உங்களுக்கு காரிய சித்தி யோகம்னு சொல்லுவோம். காரிய சித்தி யோகம் என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு. இன்னைக்கு உங்கள் ராசியே பார்க்கங்காட்டி மனசில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறக்கும். எதை நினச்சாலும் அதை வரசா முடிக்கணுமப்பா அப்படி நினைப்பீங்க. காலையில் கடைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஏதாவது மார்க்கெட்டுக்கு போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. பார்த்தோன்னே அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் டக்குனு வாங்குறதுக்குள்ள ஒரு தீந்து போயிடும். இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டு போயிருப்பேன், ஆட்டா வாங்கணும், இப்படி போச்சே அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயத்தில் பக்கத்து கடைக்கு போய் அதை விட நல்ல பொருள் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. அது உங்களுக்கு தானாக அமைகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அப்போ ஏற்பட்ட நல்லலாம் நினச்சது ஒன்று நம்ம நினைக்காது நடக்குதுல்ல, அப்போ ஏற்பட்ட சந்தோஷம் ஒன்று கிடைக்கல, அந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும். அதுக்காக சொல்ல வரேங்க. இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் இழுவரி இல்லாமல் சும்மா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கும்மாளமாக நடக்கும். இளைய சகோதரர் மூலியமாக கூட ஒத்தாசை கிடைக்கும். முயற்சி பண்ணுனா முள்ளும் மலராகும். நம்பிக்கை இருந்தால் எல்லாருமே உங்கள் பின்னாடி வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விதையை விதைச்சிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. 3ஆம் வீட்டில் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகரிக்கும். ரைட்டா? எதிர்பார்த்து நடக்கலன்னு கவலைப்படாதீங்க, அதோட எதிர்பார்ப்பு நடக்க போகுது, வெயிட் பண்ணுங்கள். உங்கள் குறுகிய பயன்கள் மூலியமாக கூட லாபம் நல்லா இருக்குது. ஒரு முன்னேற்றத்துக்கான வழி அங்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வீட்டில் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. செவ்வாய் ப்ளஸ் ராகு இருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் மராமத்து வேலைகள், சின்ன சின்ன செலவுகள் வரும். வண்டி வாரத்தில் போகிறப்ப கொஞ்சம் நிதானமாக போங்க. கண்ட வண்டியில் கண்டதை யோசனை பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. 5ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. பிள்ளைகளோட படிப்பு நல்லாவே படிப்பாங்க. நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அக்கறை காட்டலாம், ஓவர் அக்கறை அதுவும் கொஞ்சம் மைனஸாக போயிடும். கொஞ்சம் இதாருங்க. குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல வழி இன்னும் சூப்பராக கிடைக்கும். 8ல் குரு. அப்போ மறைமுகமான பண தேவைகள் வரும். மறைமுகமான ஆனால் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் அது ஒரு வழியில் ஏப்பா இருப்பா எங்கள் பேங்க்கில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கவங்க தர்றேன் அப்படின்னு மாரல் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட குரு அமைப்பில் இருக்காங்க. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். அபிச்சி வழியில் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம். என்ன இப்போ பேரை பிடிக்கிறான்னு நினைப்பாங்க. அவங்க மனசு கோணாதவாறு அப்சிக்கிட்ட போய் அப்சி இந்த வேலை பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் 1க்கு 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெரியவங்ககிட்ட பேசி பண்ணால் நல்லது நடக்கும்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க ஆசீர்வாதங்கிறது பெரிய பிளஸ்ஸிங்க. அது பல பேருக்கு புரியறதில்லை. புரிஞ்சவங்க நீ சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதன் இருக்கார். அப்போது வேலை செய்கிற இடத்துல ஒரு புது பொறுப்பு உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சு இருக்குல்ல, பேச்சு அதுலேயே ஒரு அதிகார தோரணை இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பேசக்கூடிய தன்மை இருக்குது. எதையும் லேஸில் விட மாட்டேங்க.
உங்கள்கிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. சாதிக்கணுங்கிற வெறி மண்டைக்குள்ளேயே துருதுருன்னு ஓடும் இன்னைக்கு. அந்த அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கல. பழைய கவலைகள் எல்லாம் இருந்தால் அதை தூக்கி கடாசியில் பறனை தூக்கி வீசிட்டு புது தெம்போட நடபோடுவீங்க பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். உங்கள் முகத்தை பார்த்தாவே அப்படி பல பேருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கல. அந்தளவுக்கு இருக்குங்க. மனசில் ஒரு ரகசியமான சந்தோஷம் ஒரு இந்த இடத்துல வச்சுட்டே இருப்பீங்க. யாருக்கும் தெரியாது, ஆனால் ஹாப்பியாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? அதே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகிட்ட சும்மா கெத்து நீங்களே காட்டுவீங்க. நீங்கள் கொடுக்குற ஐடியா கூட ஆஃபீஸில் பெரிய லெவலில் வேலை செய்யுங்க. அதனாலேயே மற்றவங்கள சரிங்க சார், ஓகே சார், வாங்க சார், அப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க. மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சபார்டினேட்டாக இருந்தாலும் சரி. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் அமோகமாக இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும், கவலைப்படாதீங்க. என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 10ல் கேது இருக்கார். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியான்னு சொல்லுவோம்ல, மாற்று யோசனை. அந்த மாற்று யோசனை வச்சு பிஸ்னஸை வேறு மாதிரி பண்ணுவீங்க. பிஸ்னஸ் எல்லாம் இப்படி மைனஸில் ஓதுனா நீங்கள் ப்ளஸுக்கு இப்படி ரூட் கண்டுபிடிப்பீங்க. அதான் மாற்று யோசனை. நஷ்டத்தை லாபமாக மாற்றக்கூடிய டெக்னிக் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிங்கன்னா போதுங்க, உங்கள் மூளை வேறு மாதிரி வேலை செய்யும். உங்கள் விருச்சியத்துக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. என்ன நம்பாமல் இருக்கிறதா மைனஸ். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணறு வெட்டுறது அல்லது வாய்க்கால் சுத்தம் பண்ணுறது, போர் போடுறது அல்லது இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான வாங்கி நிறுவுறது, இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே, அதுக்கெல்லாம் இன்றைக்கி உகந்த நாளுங்க. சந்தையில் உங்கள் விளைச்சலுக்குன்னு சரியான விலை கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயிக்கு இன்றைக்கி உழைப்பும் இருக்குது, அதே சமயத்தில் உன்னதமான லாபமும் இருக்குது. இதுதான் விவசாயத்தினுடைய உண்மையான ஒரு நிலவரம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான முடிவு எல்லாம் எதிர்பார்த்திருந்த அந்த முக்கியமான முடிவை நீ கண்டிப்பாக எடுப்பீங்க. தம்பி தங்கை மூலியமாக கூட உங்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் இடையே சின்ன சின்ன பிணக்கள் இருக்குது. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். இப்படி இருந்தால் கூட அது காற்றுல கரைஞ்சு போய் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அதுதான் குடும்பத்துக்கு அழகு. நீங்களும் அந்த அந்யோன்யம் பிரியாத நல்ல முடிவை தேர்ந்தெடுப்பீங்க. சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் சோளக்காட்டுக்குள்ள நுழைஞ்ச குளிர்ந்த காத்தாட்டம், கொஞ்சம் குழுன்னு உங்கள் காதல் இதமாக இருக்கும். மனசுக்கு அந்த வருடலே நல்லா இருக்குது. அந்த காதல்னு ஒன்று இல்லைன்னா நீ வறண்டு போன மனசில் ஒன்றுமே இருக்காது, தேக்க நிலையாக இருக்கும். அது இல்லாமல் அமோகமான காதல், உண்மை காதல் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஜெயிக்குங்க. கவலைப்படாமல் வீட்டில் பெரியவங்க மூலிமா பேசி பாருங்கள். திருமணம் என்ற பேச்சுக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, எந்த தேர்வு வந்தாலும் சரி, சாதாரணமாக டெஸ்ட் வச்சாலும் நல்லா படிப்பீங்க. இப்போ போட்டித் தேர்வு, மெயின் எக்ஸாம்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பதற்கு ஒரு தெளிவான வழி பளிச்சுன்னு கிடைக்கும். நல்லா ஜெயிக்கலாம், நல்ல மார்க் எடுப்பீங்க. அட்டகாசமாக எழுதுங்க. எந்த கேள்வியும் விடாமல் பதில் எழுதிட்டே இருங்க, நல்ல மார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? சந்தோஷமாக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி உஷ்ணம் சம்பந்தமாக ஒரு சின்ன தலைவலி அலைச்சலும் இருக்குல்ல, நான் கொஞ்சம் தலைவலி வரக்கூடிய தன்மை இருக்குது. தீர்வு கொஞ்சம் சீரக தண்ணி அப்பப்போ ஃப்ளாஸ்க்லேயே கொண்டு போங்க. இல்லை வாட்டர் பாட்டில் சீரக தண்ணி கொண்டு போய் குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பை கூலாக வச்சுக்கலாங்க. இளநீர் சாப்பிடுங்க. நமக்கு என்ன உடம்பை கூலாக வச்சுக்கணுமோ அந்த முறையை கையாளுங்க அப்படிங்கிற. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் விசாகம் அதிபதி குருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும், இந்த பேங்க் ஜாப்பில் இருக்கீங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். முதல்ல வேலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு வருவீங்க. எந்த கஷ்டமும் இருக்காது. கடன் சுமையை இருந்தால் அது குறைவதற்கூட ஒரு வழி பிறக்கும். வீட்டில் விசேஷம் பற்றி ஒரு முக்கியமான பேச்சுக்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். அதுக்கு ஒரு உத்வேகமான ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் மூலியமாக ஒரு சந்தோஷம், நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு சந்தோஷத்தை ரெட்டிப்பாக கொடுக்கும். வீட்டு பெரியவங்க மனசை காயப்படுத்தி அவங்க கஷ்டப்படுற மாதிரி எந்த பேச்சும் இன்றைக்கி பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறதே உங்களுடைய பேச்சாற்றல் தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற தயக்கம், அது ஆகாது. ரைட்டுங்களா? சரி, அடுத்த நட்சத்திரம் அனுசம். அவங்களுக்கு அதிபதி வந்து சனி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறீங்களா அவங்களுக்கு இந்த சனி வந்து நல்ல தயக்கமில்லாத வெற்றியை அள்ளித்தருகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் பழைய நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பை இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அள்ளி வழங்குகிறார். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நீங்களே முன்னின்று வாங்குவீங்க. அது அமோகமான அமைப்பில் தான் இருக்குது. தூரத்து சொந்த மூலியமாக கூட ஒரு உதவி தேடி வந்துக்கிட்டு இருக்குது. சனீஸ்வரன் கொண்டு வந்துட்டு இருக்கார். என்னென்னா, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களே, மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இல்லை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்களேன். ரைட்டா? அது கொஞ்சம் கவனமாக, இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த புத்தி அப்படின்னு சொல்லுவோம். மந்தம்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரம் அதிபதி புதனுங்க. அவன் என்ன புத்திக்காரகன். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க அல்லது ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கீங்க, 1-to-1 கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கான். ஓகே, இதே மாதிரி தான் தொழில் வியாபாரத்தில் 1-to-1 கம்யூனிகேஷன் பண்ணின்னு வச்சுக்கலாம். கஸ்டமரும் நீங்களும் பேசுனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த புதன் புத்திக்காரனாக இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரன். எழுத்து வேலைகள் இருக்கிறீங்களே, இந்த டாக்குமெண்ட்ரி எழுதுறது, அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு.
அதே புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை, அதை பற்றி ஒரு யோசனை, முன் யோசனை கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களே, அவங்களுக்கு சக்கா போடுங்க, நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். என்ன பொல்லாப்பு வராமல் இருக்கணும்னா நீங்கள் அடுத்தவங்க விவரத்தில் தலையிடாதீங்க, வாய் கொடுக்காதீங்க, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லலாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சாற்றல், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் அண்டு எல்லோங்க. லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நல்லா இருக்கு. கொஞ்சம் வெல்லம் கலந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க, கொஞ்சம் வெல்லம் கலந்து தானியத்தை வச்சு அரிசி வச்சாலும் சரி, கொஞ்சம் லைட்டாக கோதுமை வச்சாலும் சரி, வெல்லம் கலந்து வைங்க. அது பறவைகளுக்கு ஒரு தீனியாக கொடுங்க, அல்லது பசுமாட்டுக்கு ஒரு உணவாக கூட அதை கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் வெரசா நடக்கும், மனக்கவலைகள் இல்லாத சந்தோஷமான நாளாக இன்னைக்கு கொண்டு போகலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு சொல்லணும்ல, என்ன சொல்லணும்னா, குத்துக்கல்லுக்கு கல்லடி பட்டா என்ன, சொல்லடி பட்டா என்ன, அதை ஏன் அதை பற்றி கவலைப்படுது அப்படிம்பாங்க. அதுபோல் இன்றைக்கி உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பல பேர் உங்களை வந்து ஊக்கம் பண்ணுறதுக்குள்ள மைனஸ் பண்ணி விடுவாங்க, நீ எல்லாம் எங்கப்பா ஜெயிக்க போகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தடைகள் தாருங்க. அந்த சின்ன சின்ன தடைகளை ஒன்றுமே இல்லாமல் நீ பண்ணிவிட்டு துணிஞ்சு கருத்தில் இறங்கன்னு வச்சுக்கங்களேன், குத்துக்கல்லாட்ட கொண்டிருந்த கடைசி ஜெயிச்சிட்டானப்பா அப்படின்னு உங்கள் மேலே போடாமல் போடுவாங்க. அது மாதிரி நாம் அடுத்தவங்கள குத்துக்கல்லாட்ட ஏனுங்க வந்திருக்கணும், குத்துக்களுக்கும் ஒரு மூளை இருக்குன்னு காமிக்கணும்ல. வெரசா புறப்படுங்க, ஜெயிச்சு வந்து முன்னாடி நிற்கலாம். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி வஜ்ரமஸ்டோ நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கிண்டலா ஒன்றரையும் கிண்டலு ஜெயிச்சுட்டு வரண்டா அப்படின்னு கிளம்புங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, ஒரு ராசி நேபதி குருங்க. இந்த யோகம் இன்னைக்கு பொதுவாக எடுத்து பார்த்தாங்க தனலட்சுமி கடாச்சா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர் ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் அமர்ந்திருக்கார். இந்த 2ல் சந்திரன் அமர்ந்து பேச்சால் இன்னைக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குதுங்க. பணவரவு, உங்களை கை நிறைய பணம் இருக்குது, பையன் நப்பும் அப்படின்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பழைய டப்பாவை திறந்து பார்த்தீங்கன்னா கூட அதில் நீங்கள் வச்சுருந்த பழைய பணம் ஒரு 100 ரூபா 50 ரூபா கூட இருக்கலாம். அந்த மாதிரி அது ஒரு சின்ன அவசரத்துக்கு கூட உதவியாக இருக்கும். அந்த கடை சந்தோஷப்படுவீங்களே, ஒன்றுமே இல்லாத வீட்டில் அரிசி டப்பா வாங்கினா ஒரு 50 ரூபா இருந்தால் சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு குஷியாக மனசு சந்தோஷமான இதமான நாளுங்க இன்னைக்கு. தனலட்சுமி கடாச்சா யோகங்கிறது அந்த அமைப்பில் வருதுங்க. இன்றைக்கி உங்கள் வாக்குக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது, தனி மரியாதை இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக நிலவும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் இன்றைக்கி பார்க்குறப்ப முருகா உங்களுக்கு 2ல் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்னா, தனலாபம், பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்குது, குடும்ப பேச்சுக்கள். அதனால தான் அந்த தனலாபையோ அந்த பலன் வருது. அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. குடும்பத்தில் விசேஷமான பேச்சுக்கள் தெளிவாக நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். 3ல் புதன் வக்ர ஸ்டேட் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. தகவல் தொடர்பு மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் குளறுபடி வர மாதிரி இருக்குது. அந்த இமெயிலில் அனுப்புகிறீங்களே அதில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் முருகா வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நம்ம இதை பற்றி ஹிண்ட் தானுங்க, நாமளுக்கு ஹிண்ட் எடுத்து படிக்கணும்ல, சொல்லணும்ல. அதுக்காக சில பாயிண்ட் வந்துங்க முதலே இந்த கோச்சரமில் வரும், ஸ்பெஷலான பாயிண்ட், அதை எழுதி வச்சுக்கிறதுல மறந்துடும். அதுக்காக சரிங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. வீட்டில் சின்ன சின்ன டென்ஷன், சின்ன சின்ன பதற்றம் வர மாதிரி இருக்குது. அம்மாவோட உடல்நிலைமையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்ன ஆகும், 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். மனைவி வழியில் வாழ்க்கை துணை மூலயமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கூட வரும். அதெல்லாம் அம்மனிக்கிட்ட கோச்சுப்படாது இன்னைக்கு. மொத்தத்தில் 7 குரு வந்துட்டாருங்களா, அப்பா இருக்கா. 8ல் மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் எதிர்பாராத பயணங்கள் வரும், ஆனால் பயணத்தில் நிதானம் அவசியம். 9ல் கேது, ஆன்மீக செலவுகள் தான் சொல்லுவாத. இன்றைக்கி கோயில் குளத்துக்கு போனால் கூட அங்கே ஒரு சார் கோயில் கட்டிட்டு இருக்கிற கும்பாபிஷேகம் பண்ணுற ஒரு 1000 கொடுங்க சார் அப்படின்னு டொனேஷன் கேட்பாங்க. நீங்களும் மனமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த புண்ணியஸ்தானம் வலுப்பெறுன்னு வச்சுக்கல. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறீங்க, அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸ்ட்ராங்காக இருங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு யோசித்தான் பண்ணுவீங்க, எடுத்தவங்க வெளித்தன்னு பண்ண மாட்டீங்க. மற்றவங்க மனசு நோகாமல் பேசுகிற பக்குவம் இன்றைக்கி மற்றவங்களோட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மனசில் ஒரு விதமான பூரிப்பு கூட உண்டாகும், கவலைப்படாதீங்க. தொழில், வேலை வாய்ப்பு, விவசாயம் பொதுவாக எடுத்து பார்த்தா ஆஃபீஸில் உங்கள் பேச்சை எல்லோரும் மதித்து நடப்பாங்க. உங்களுக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு டீமை லீட் பண்ணுற வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அமோகமான பலன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க முருகா. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மளிகை கடை வச்சுருக்கீங்க, நகைக்கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பொட்டி கடை வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. புதிய ஆர்டர்கள் வெரசா தேடி வரும். பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னா, 10ஆம் அதிபதி புதன் வந்துங்க 3ல் ராகுவோட சேர்ந்துருக்கார். அப்படி 3 ராகுவோட சேர்ந்துருக்காட்டி இன்றைக்கி நீங்கள் விளம்பரம் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களே ஒரு விஷயத்தை, அந்த ப்ரொமோஷன் செஞ்சாவே பிஸ்னஸ் நல்லா போகும். அது சூழ்நிலை பொறுத்து நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். த்ரூ இந்த சோஷியல் மீடியா மூலமாக 1-to-1 இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.
விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, காய்கறி சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும். புடலங்காய் போட்டிருப்பீங்க, பீக்கங்காய் போட்டிருப்பீங்க, எல்லாத்துக்குமே நல்ல அமைப்பு இருக்குதுங்க. தோட்டத்து விளையாட்டுக்களை நைஸாக பேசி வேலையை சேர்த்து வாங்கிட்டு அதே சம்பளத்தில் கொஞ்சம் மிச்சம் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை விவசாயிகளுக்கும் அமோகமாக ஜெயிக்க போகுது. உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. பால் வியாபாரம், முட்டை வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுறீங்களே, உபரி வருமானம், கால்நடை வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு விவசாயம் செழிக்குதுன்னு வச்சுக்கலாம். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் சொந்தக்காரங்க வருகை அமோகமாக இருக்குது. குடும்ப தேவைகளை இன்றைக்கி சிறப்பாக பூர்த்தி பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அழகாக இருக்குதுங்க. அழகான ஒரு மாலை நேரத்தை 2 பேரும் ஒன்றா செலவிடணும் அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு அந்யோன்யமாக கொண்டு போவீங்க. குடும்பத்தில் ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்தால் கூட சமாதானம் போயிடுவீங்க. பிரச்சனையே கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே, ரைட்டுங்களா? வந்தாலும் தீந்திரம், அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்கு அமைப்பு பெருசாக இல்லைங்க. இன்றைக்கி காதலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, பங்குனி மாதம் இருந்தாலும் மார்கழி மாதத்து பனி மாதிரி உங்கள் காதல் இன்றைக்கி ரொம்ப கூலாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? அதே சமயத்தில் உண்மை காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிட்டு வீட்டில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கூட அமைப்பு இருக்குது இன்றைக்கி சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஸ்தானத்தில் இந்த தடைகள் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சுலபமாக படித்தா கூட ஈஸியாக, கடினமான பாடத்தை கூட சுலபமாக படிக்கலாங்க. அந்தளவுக்கு அமைப்பு புதன் நல்லா வேலை செய்கிறார். ஜம்முன்னு படிக்கலாம், கவலைப்படாமல் படிங்க, ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொண்டை சம்மந்தமான அல்லது கொஞ்சம் பல்லு சம்மந்தமான வலி வர மாதிரி இருக்குது. வெதுவெதுப்பான உப்பு தண்ணியில் கொஞ்சம் தொண்டையில் இந்த கமலம் இந்த வாயு கொப்பிச்சு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சரியாகும். டெம்பரவரி ரிலீஃப்னு வச்சுக்கலாம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திர அதிபதி கேது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் இழுவரி இருந்தால் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். நல்ல முடிவு உங்களுக்கு சாதமாக கூட தேடி வரும்னு வச்சுக்கலாம். திடீர் பணப்புழக்காட்டம் உங்களுக்கு அதிகமாக வருது. ஆன்மீக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கோயிலுக்கு போனீங்கன்னா பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி வருஷா நடக்கும். கேதுவனுடைய பலன் உங்களுக்கு ஆன்மீக பலத்தை அதிகரித்து கொடுக்குறாரு இன்றைக்கி மூல நட்சத்திரத்துக்கு. என்ன அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் மெயினாக தலையிடப்படாது. என்ன பிரச்சனை அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் நம்ம வேலையை பார்ப்பது நல்லது. ஓகே, அறிவுரை நம்மளோட நிறுத்திக்கணும், அடுத்தவனுக்கு செல்லாது. பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம், ரைட்டுங்களா? அடுத்தது போராட நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த ஹிண்ட் இது எழுதி வச்சது உங்களுக்கு தான். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சுக்கிரன், ரைட்டா? உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் இன்னைக்கு நடைபெறணும்னா சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தடையை கடந்து போனால் கண்டிப்பாக நினச்சது வெற்றி அடையும். உத்தியோகத்தில் இன்றைக்கி கைதான், உங்கள் கைதான் பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. கலைத்துறையினர்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், ஆனால் தண்ட செலவு பண்ணாதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும். கிடைச்சதெல்லாம் சாப்பிடணும்னா அப்புறம் உபாதைகள் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சாப்பிடுங்க. பலம் அப்படிங்கிறது பொலிவு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அலட்சியம், ரைட்டுங்களா? கொஞ்சம் உஷாராக இருங்க. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்க வேலையிலையோ தனியார் வேலையிலோ ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இருந்தால் இன்றைக்கி அந்த வேலையில் ஒரு தெளிவு கிடைக்கும். இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதலோடு கிடைக்கும். அப்படிங்கிற அப்பிச்சி வழியில் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைப்பதற்கும் வழி தெரியுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. டோன்ட் வரி, போகிற காரியம் வெற்றி உண்டு. எச்சரிக்கை என்னென்னா, கோபத்தை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா பொல்லாப்பு வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க அப்படிங்கிற. பலம் அப்படிங்கிறது நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா கோல்டு அண்ட் க்ரீன் கலருங்க. லக்கி நம்பர் உங்களுக்கு 1ஆம் நம்பர், ரைட்டுங்களா? பரிகாரம் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி காலையில் ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழமோ, புது வாழைப்பழமா, இது போனெல்லாம் கொடுக்கப்படாது. புது வாழைப்பழமா நம்ம சாப்பிட்றோமில்ல, அதுபோல் அதுக்கு நல்லா வாங்கி கொடுங்க. வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும், மன நிம்மதி உண்டாகும். தரித்திரம் போயிருன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சொல்லுக்கு ஒருத்தருங்க, செயலுக்கு ஒருத்தருங்க. அதாவது இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. சொல்லுக்கும் ஒருத்தன் தான் நீங்கள், செயலுக்கும் ஒருத்தன் தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தனித்தன்மை இருக்குது. சொன்னதை செஞ்சு காட்டுற யோகம் இன்றைக்கி வாய்ச்சிருக்குதுங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நேயர்களே. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சனிங்க. இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி பார்த்தா காரிய சித்தி யோகம் வருதுங்க. உங்கள் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசியிலே சந்திரன் அமர்ந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செல்வாக்கு இன்றைக்கி சக்கா போடுங்க. ஒரு வீட்டில் இருந்து ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க. அங்கே எல்லோரும் உங்கள் முன்னாடிக்கு வர வச்சு, வாங்க எப்போ தான் வரீங்களா, முன்னாடி வந்து பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஒரு கௌரவமான அமைப்பில் வச்சுருக்கிறாங்க.
இது மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் இப்படி பார்க்குறப்போ நமக்கு பறந்து பஞ்சா சிட்டா பறந்து போயிருங்க. நீங்கள் நினச்சது இன்னைக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை பெருகும். அதுதான் இந்த காரிய சித்தி யோகத்தினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரைட்டுங்களா? பொதுவாகவே இந்த காரிய சித்தி யோகத்தை பொறுத்த எடுத்து பார்த்தாங்க, நிதானமாக நடக்கிறவன் தான் நிலையை எட்ட முடியும். அதே சமயத்தில் பதறுகிறவன் பதறி ஒரு காரியம் பண்ணுறோம்ல, அந்த பதறவன் பாதியிலேயே சர்க்கிட் போயிடுவான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பதற மாட்டீங்க, சிதற மாட்டீங்க, ஜெயிப்பீங்க, ஒரு நிலையை எட்டுவீங்க. மறக்காம நம்ம வஜ்ரம் அசோசியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கு கோச்சராமி பார்க்க போனாங்க. முருகா, லக்னத்திலேயே சந்திரன் இருக்காங்க. லக்னத்திலேயே சந்திரன் தான் என்ன ஆகும்? உற்சாகம் அதிகரிக்கும், முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. சந்திரன் நல்ல ஒரு தன்மையான கொடுக்காரு உங்களுக்கு. 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட். அப்போது பேச்சில் நம்ம வசீகரமாக இருக்கலாம், பேச்சில் பயங்கரமாக கவர் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சாமியாரெலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பேசுகிறாங்க. அதுபோல் நம்மளும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக யாருக்கிட்ட என்ன எப்படி பேசுகிற முடிவு பண்ணிட்டா அருமையாக இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நீங்கள் யாரை கொண்டாலும் இவன் எதுக்காக நம்மகிட்ட வர்றான், என்ன காரியத்துக்காக வர்றான் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. நமக்கிட்ட ஒரு ஜால்ரா அடிக்க வர்றான் அப்படின்னு அவனை கட் பண்ணிவிட்டு ஒரு காரிய சிந்தனையோடு தான் நீங்கள் செயல்படுவீங்க. அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. தைரியம் அதிகரிக்குது. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு உறுதுணை, ஒரு சப்போர்ட், ஒரு லாபம் அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அப்போது எதிர்ப்புகள் வந்தால் கூட அதை நைஸாக ஏப்பா இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. இவ்வளோதான, சிம்பிள். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ என்னாகும்? வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மனிகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அப்புறம் அப்படியா கழுவுற மீனில் நழுவாட்ட அம்மனே 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு அக்கறை போயிடுவீங்க. அந்த மாதிரி பெருசாக ஒரு பெரிய இது இல்லை, சின்ன சின்ன ஒரு உரசல் வரத்தானே செய்யும். 8ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் இருப்பீங்க. உங்களை எல்லாம் யாரும் கவுக்கவே முடியாது. 1-2 டைம் எழுதி யோசனை பண்ணுவீங்க. எதையும் ஆழமாக சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் தான் செயல்பாட்டுக்கே கொண்டு வருவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை அதீதமாக பிறகு. நானா இப்படி அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு லேசாக பூ போல் சாஃப்டாக வச்சுருப்பீங்க. அதே சமயத்தில் இதே நிலைமையில் நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அப்படியே இருந்தால் கூட ஆனால் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சார் அப்படிம்பீங்க. அதே சமயத்தில் இந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. தைரியமாக இருக்கலாம் நீங்கள். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த இரும்பு சிமெண்ட் வியாபாரம், ஹோல்சேல் ஹார்ட்வேர்ஸ் கடையில் வச்சுருக்கீங்களே அவங்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை வசூலிப்பதற்கு ஒரு நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட ஃபோன் போடுங்க, ரொம்ப லாங் கணக்கான வீட்டுக்கே போயிட்டு வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னு பார்த்தா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்னைக்கு 3ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு எஸ்கேப் ஆன எவ்வளோ பணம் கொடுக்க ஏமாத்துற எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு வழி பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. கடன் கொடுத்த கடன் வராமல் இருந்தால் கூட வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது இன்றைக்கி. அது வியாபாரம் இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி தோட்டத்தில் இந்த களை எடுக்கிறது அல்லது உரம் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே பண்ணலாங்க. கால்நடைகளுக்கு திங்கக்கிழமை பண்ணலாங்க. உங்கள் கால்நடைகளுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல நாள் தானே. ரைட்டுங்களா? அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த பலன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரும், திங்கக்கிழமை ஈடுபடும். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையை ஆரம்பிக்கலாம், இல்லை திங்கக்கிழமையும் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் வராது. அது முதலே சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருதுங்க. சரிங்களா? அமைப்பை பொறுத்தா இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக கிடைக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான வேலை உங்களை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் நடந்துக்குவீங்க. நல்லா உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லோரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல உறவுகள் மேம்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்கா விசேஷத்துக்கெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்சம் உரசல் இருக்குது, பட் சரி பண்ணிக்க வேண்டியதானுங்க. பெண்ணுங்க அம்மனியோட சண்டை போடாமல் நம்ம அம்மனியோட சண்டை போடாமல் 6 ஓடுவா, அவ்வளோதான். சரி போக வேண்டியதான். ஓகேங்களா? சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, பனைமரம் காற்றுல ஆடுற மாதிரி என்ன ஆகும்? அந்த ஓலையை சரசரன்னு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப பனைமரத்தில் காற்றுல ஆடி பனைமரம் உழுவா போகுது வாய்ப்பே இல்லை. சரசர சவுண்டு தான் வரும். சில பேர் உங்கள் காதலை பற்றி அது இதுன்னு பேசுனா கூட உங்கள் காதல் பனைமரமாட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது உண்மை காதல் ரைட்டா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் இப்படி ஸ்ட்ராங்கான காதலை வீட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். அவங்களும் அதுக்குண்டான சிந்தனை பண்ணி ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷன் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. சூப்பருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு கஷ்டமான பாடங்களை கூட இன்றைக்கி பொறுமையாக படித்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெருகேற்றி படிச்சுக்குவீங்க. சில பேர் நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க, சில பேர் ஹிண்ட் எடுத்து படிப்பாங்க, சில பேர் 1-2 டைம் படித்து மெமரியில் அதிகப்படுத்துவாங்க. எப்படி பண்ணாலும் சரி உங்களுக்கு ஏற்ற திறமைக்கேற்ற படிப்பு அமோகமாக இருக்குது.
அந்தளவு சுறுசுறுப்பாக தான் படிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கால் வலி சார், பாதம் லேசாக வலிக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குதுங்க. கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாயில் போட்டு பண்ணிடுங்க. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உடம்புல, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக தொந்தரவு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா உத்திராட நட்சத்திரங்க, உங்களுக்கு அதிபதி சூரியனுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பட்சத்தில் நடந்து முடிஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் வழிவகை செஞ்சு கொடுப்பார். இழுபறியாக இருந்து வந்தால் கொஞ்சம் லோன் கூட இன்றைக்கி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. தொழிலில் கூட ஒரு வியாபாரத்தில் புதிய பார்ட்னர்கள் சேருவதற்கு கூட அமோகமான வாய்ப்பு தெரியுதுங்க. குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்பம் கொஞ்சம் வேறு திங்கிங் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்மைங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதீத வேகம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. அடுத்து திருவோணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சந்திரனுங்க. மனசில் முருகா நினச்ச காரியம் இன்றைக்கி சட்டுன்னு முடியும். ஹாப்பியோ ஹாப்பி தானுங்க. பொது நிகழ்ச்சிகளில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்குன்னு உண்டு. தாய் வழியில் உங்கள் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது. கடன் பிரச்சனை கூட ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன புதுசாக அறிமுகமாகறான்னு வச்சுக்கல, கொஞ்சம் லெவலாக பேசிட்டு லெவலாக கழுட்டுக்கோங்க. வேறு எதுவும் கேரண்டி வாரண்டியில் உங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான சூழல். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரம் அதிபதி செவ்வாய்ங்க. கொஞ்சம் உகரமாக தெரிஞ்சால் கூட சகோதரர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு குடும்பத்தில் நல்லா இருக்குது. நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி என்ற ஒரு வகை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதிகார பதவியில் இருக்கீங்களே அவங்களுக்கும் பெரிய ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. சில பேருக்கு அதிகார பதவியில் இருக்கிற நட்பு கூட அமோகமாக கிடைக்கும். செவ்வாய் அந்த அமைப்பில் இருக்காருங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள், திருமணம், காதுகுத்து, இந்த மாதிரி தடைப்பட்ட காரியம் இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக அடுத்த நகர்வை நோக்கி நகரம், கவலைப்படாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா எதுக்குங்க அவங்ககிட்ட பொருளாப்பு வரும்னு வச்சுக்கங்களேன், சண்டை வரும், சச்சரவில் எதுக்கு நமக்கு. கோபத்தை குறைச்சா வேலை முடிஞ்சுது. பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி பிளாக் கலர், ப்ளூ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் காலையில் அதை அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் எதிர்த்து குலதெய்வத்தை கும்பிட்டு தண்ணியில் கரைச்சி வீட்டில் வாசல் வச்சு விட்ருங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டி அந்த உப்பு மூலியமாக நீங்கி நிம்மதி பெருகும். இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? உங்களை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த திங்கட்கிழமையில் பார்த்தா எப்படி சொல்லலாம்னா, அடிமேல் அடி வச்சாத்தான் அம்மியும் நகரும். இது எல்லாரும் கேள்விப்பட்டக்கூடிய ஒரு பழமொழி, ஒரு ப்ரோவெர்புங்க. என்னென்னா விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யத்தான் சின்ன சின்ன வேலைகள் கூட உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி எதுக்கடா அப்படின்னு மாதிரி செய்வோம், நாளைக்கு எதுக்கடா அப்படின்னு செய்வோம். ஆனால் எதுக்கடா அப்படிங்கிறது இதுக்குத்தான் அப்படின்னு ஒரு டைமில் புரியிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் அளவில்லாமல் இருக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லது வந்துக்கிட்டே இருக்குது. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். கும்பராசி நேயர்களே, ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த கோச்சாமை பற்றிலாம் பார்க்குறப்ப முருகா சர்வ காரிய சித்தி யோகம் இருக்குது. காரிய சித்தி யோகம் வேறு, சர்வ காரிய சித்தி யோகம் வேறு. உங்கள் ராசியிலேயே உங்களுக்கு புதன் வக்ர ஸ்டேட்டுங்க, செவ்வாய் ப்ளஸ் ராகு இருக்காங்க. இந்த 3 பேர் ஒட்டுக்கா உட்காந்துருக்காங்க. இந்த ஒட்டுக்கா உட்காந்து அவங்க ராசிநாதனையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் வேகத்தில் உங்கள் மூளை துருதுருன்னு வேலை செய்யும். மூளை துருதுருன்னு வேலை செஞ்சால் உற்சாகம் அதிகரிக்கும். அப்போது உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி தடக்குன்னு அவுட்புட் வந்துகிட்டே இருக்குது. சில பேர் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா யோசனை பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. இங்கே இன்புட் வருது, ப்ராசஸ் ஆகுது, அப்போவே அவுட்புட் அந்த செகண்ட்லேயே. அதுதான் சர்வ காரிய சித்தி யோகம். எந்த காரியத்தை தொட்டாலும் உடனுக்குடனான ஒரு பலன். இது ஆகும் சார், இது ஆகாது சார், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. காலையில் அவசரமாக கிளம்புறப்போ வீட்டு சாவி எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடக்கூடிய தன்மை இருந்தாலும் நீங்கள் சும்மா தற்செயலாக கை வச்சிடத்துல சாவி இருக்குது. இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி அதிர்ஷ்டமான நாளுங்க உங்களுக்கு, ரைட்டுங்களா? இன்றைக்கி நீங்கள் எந்த பிளான் பண்ணால் கூட அதில் ஒரு லாபம் இருக்குங்க. புதுசாக ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதுக்கு கை மேலே பலன் இருக்குது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் தாரக மந்திரம். அதை வச்சிருக்கிறவனுக்கு தர்மமே துணையாக நிற்குதுங்க. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு லக்ன வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதன் யாருங்க, செவ்வாய் ராகு புதன் வக்ர ஸ்டேட்டில் முதல்ல இருக்காங்க. பேச்சும் வேகமும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமாகவே இருக்குங்க. ஆனால் அவசரத்தில் யாரையும் காயப்படுத்தி டக்குன்னு வார்த்தைக்கு பேசுகிறாதீங்க. எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, அனுசரித்து போய்க்க வேண்டியதான். 2ல் உங்களுக்கு சூரியன் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, சனி இருக்காங்க. பணப்புழக்காட்டம், பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குதுங்க. கும்பராசி நேயர்களே, வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நிம்மதியாக வாங்கி கொடுப்பீங்க. அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது.
5ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ பிள்ளைகள் மூலியமாக ஒரு குதூகலமான செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து சேர்ந்தே ஆகணும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் உங்களுக்கு மாந்தி இருக்கார். 6ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் கடன் விவகாரங்களில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். கொஞ்சம் உஷாராக டீல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. 7ஆம் வீட்டில் உங்களுக்கு கேதன் இருக்கார். வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சில வரும். அவங்ககிட்ட எதையும் ஒளிச்சு மறைச்சில் பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி நேர்மையாக இருந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு உங்களுக்கு சொல்லுது. இன்றைக்கி கேது கொஞ்சம் தன்மையில் இருக்கார், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 12ல் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். தூக்கத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வர மாதிரி இருக்குது. ஆனால் மனசில் ஒரு தெளிவாக தான் இருப்பீங்க. அதில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது முருகா. இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பெருசாக முடிக்கணும்ப்பா, ஸ்பீடாக முடிக்கணும்ப்பா, டைம் ஆச்சு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி மனசு துடிக்கும் உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணுங்கிறது, ரைட்டா? மற்றவங்க கொடுக்குற வேலையை விட நீங்களாக ஒரு வேலையை எடுத்தால் தான் அது சுலபமாக முடியும். மற்றவங்க சொன்னான்னு வச்சுங்களேன், பண்ணால் போதும் அப்படிங்க. ஆனால் நீங்களே அந்த வேலையில் உற்சாகமாகி செஞ்சீங்கன்னா பட்டு ஸ்பீடாக செய்வீங்க. பழைய கஷ்டங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கிறதா புத்திசாலித்தனம். உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தைரியம், ஒரு கெத்து ஒரு அதிகமாகவே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சை கேட்டு எல்லோரும் நடப்பாங்க. மற்றவங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிற கூட பல பேர் உன்னிப்பாக பார்ப்பாங்க. சில சிக்கலான விஷயத்தை கூட நீங்கள் சட்டுன்னு முடித்து பாராட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு உத்தியோகம் அமோகமான அமைப்பில் இருக்குது. உங்கள் புத்திக்காரகன்னு அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்காங்க. அதே சமயம் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான டெக்னிக்கலை யூஸ் பண்ணி பலவிதமாக இந்த வியாபாரத்தை எப்படி பெருக்கலாம், இது எங்கெங்கே மைனஸ் ஆகுது, எப்படி ப்ளஸ் பண்ணலாங்கிற திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே கஸ்டமர்கிட்ட நைஸாக பேசி உங்களுக்கு மைனஸாக இருக்கிற ப்ளஸ் பண்ணி அந்த டீலை முடித்து ஆர்டர்கள் அள்ளி தந்து லாபத்தை ஒரு குபேர யோகமாக மாற்றுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது வியாபாரம் தொழில், சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்காக சொல்ல வரோம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே கொண்டிருக்காட்டி இன்றைக்கி நீங்கள் நேரடி தலையீடு, இந்த டைரக்ட் இன்வால்மெண்ட்னு சொல்லுவோங்களே, எந்த விஷயத்தையும் நீங்களே முன்னேற்றம் செஞ்சீங்கன்னா பிஸ்னஸில் பெரிய மாற்றம் வருங்க. அதான் உங்கள் ராசி அப்படி அமோகமான அமைப்பில் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்தொரவில் மோட்டார் அல்லது பைப்லைன் பழுதுபார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. பாருங்கள், தப்பொன்றும் கிடையாது. சின்ன சின்ன பேர் வந்தால் மெயின்டைன் பண்ணித்தானே ஆகணும், சரிங்களா? கால்நடைகளோட தீவனத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாங்க. உங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக வாங்க. வைக்கல என்ன ரேட்டு வெளியில் போதும் பார்த்துட்டு வாங்கி போட்டுக்க தப்பு இல்லை. மற்றபடி உபரி வருமானம் ஓகே தான். விவசாயி ஒன்றும் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. விவசாயம் ஓகே. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் விசேஷம் பற்றி ஒரு முக்கியமான பேச்சு நடக்கும். தம்பி அல்லது தங்கை மூலியமாக கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உண்டு. ஓகே, குடும்பத்தில் நிம்மதி அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன சீண்டல், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன அப்படிங்கிற மாதிரி கராத்தையெல்லாம் போட மாட்டீங்க, சும்மா மனஸ்தாபம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அது அன்பாலேயே அன்புங்கிற ஒரு இதுலேயே அதெல்லாம் தோற்று போயிடும், ரைட்டா? ஒரு செலவும் இருக்கத்தஞ்சு காலையில் ஒரு மாதிரி இருப்பீங்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பீங்க, சாயந்தரம் போகமணி அப்படின்னு அரவணைச்சு போயிடுவீங்க. அவ்வளோதான் விஷயம். காதல் அப்படித்தான். மாந்தோப்பில் விழுற மலையாட்டம் உங்கள் காதல் இன்றைக்கி சிலுசிலுப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் கற்பனை வரையில் நீங்களே ஆட் பண்ணிக்கணும். எப்படிங்க? மாந்தோப்பில் விழுற மலையாட்டம் சிலுசிலுன்னு இருக்குது. காதல் ஜெயிக்கும், நல்ல காதல் ஜெயிக்கும், கொல்லப்படாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் சவாலான பாடங்களை கூட இன்றைக்கி ரொம்ப சுலபமாக படிக்கக்கூடிய அறிவை அந்த இறைவன் கொடுத்துருக்கான். மறக்காமல் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்கோங்க. பசங்களை படிக்கிற பிள்ளைங்க ஹயக்ரீவரை கூட நீங்கள் ப்ரே பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பான மைண்டு கிடைக்கும். சரிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட கையாலில் அங்கங்கே வலி கொஞ்சம் இப்பப்போ சரி ஓட்டி ஆடி உழைச்சி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு தூங்க, எல்லாம் வழியில் வரசாக காணாமல் போயிடும். சிம்பிள் கை வைத்தியம். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் அதிபதி வந்து செவ்வாய். என்ன சொல்கிறாருன்னா, நிலம் அல்லது வீடு வாங்குறத பற்றி ஒரு நல்ல தகவல் வரும், ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். சகோதரர் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று கை ஓடுற மாதிரி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இப்போ கை தான் ஓங்கி இருக்கும், கவலைப்படாதீங்க. தைரியமான முடிவுகளை எடுத்து லாபத்தை அமோகமாக வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கவனச்சிதறல் இல்லாமல் வண்டி ஓட்டுருங்க, ரைட்டுங்களா? அது பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுறுசுறுப்புங்க. அதே சமயத்தில் பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சொல்லலாம். சதயத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தனலாபம் நல்லாவே இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்குது, ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் கூட வருவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலைக்காகவோ இல்லை வேலை ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ வெளிநாட்டில் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டான ஒரு ரிசல்ட், ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வீட்டில் ஒரு விசேஷம் சுபகாரியம் சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க, ஜெயிக்கலாங்க. தடைப்பட்ட ஒரு வேலை சட்டுன்னு முடியக்கூடிய தன்மை இருக்குது. சந்தோஷம் டக்குன்னு ரெட்டிப்பாகும்.
தெரியாத நபர்கிட்ட கொஞ்சம் காசு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜதந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம் ஃபார் ஆல். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி வந்து குரு. என்ன சொல்கிறார், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக இருக்குது. மறக்காமல் முதல்ல எந்திரிச்சுன்னா குலதெய்வத்துக்கு கும்பிட போடுங்க காலங்காத்தாலேயே. உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும் ஒரு படி முன்னேற்றம் தான் இன்றைக்கி இருக்குது. நெகட்டிவாக விஷயம் எதுவும் இல்லை. பிள்ளைகள் மூலியமாக கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வர மாதிரி இருக்குது. பெரிய மனிதரோட அறிமுகம் கூட இன்றைக்கி கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு வழி, உங்கள் ஏற்றத்துக்கு உண்டான ஒரு வழி குரு கொடுப்பார் அப்படிங்கிறோம். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக தலையிடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு குரு தெளிவாக சொல்லிவிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறதே அந்த கடவுளுடைய அருள் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு குரு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா லக்கி கலர் ப்ளூ கலர், கிரே கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. என்ன பரிகாரம் பண்ணலாம், கொஞ்சம் கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து அது அல்லது எள் எடுத்து கொஞ்சம் தானம் பண்ணால் நல்லது. தானம் பண்ணலையா கால்பாக இடத்துல தூவி விட்டுருங்க. பண்ண தடைகள் விலகி காரிய வெற்றி நல்லாவே நடக்குது. இருந்தாலும் சின்ன தடைகள் கந்திச்சினால் தடங்கள் ஏற்பட்டால் அதையும் தாண்டி ஜெயிச்சிடலாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிம்பாங்க. அதாவது இன்னைக்கு போடுற திட்டம் இருக்குல்ல, ஒரு பக்கா பிளான் ஸ்கெட்ச், அந்த ஸ்கெட்ச் வந்து உங்கள் எதிர்காலத்தை அழகாக்க போதுங்க. வீட்டில் உட்காந்து யோசித்து அருமையாக திட்டம் திட்டுவீங்க. அந்த செயல்பாடு இன்னைக்கு பலிக்கும். ரைட்டுங்களா? அதுதான் நல்லது. பலிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. வணக்கம் மீனராசி நேயர்களே. இந்த பைசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி குருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐஸ்வர்ய கடாட்ச யோகம்ங்கிறாங்க. என்னையா புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னா, ஐஸ்வர்யம்னா சிம்பிளுங்க. ஐஸ்வர்யம்னா சகல சௌபாக்கியம், கடாட்சம்னா கிடைக்கும், அந்த யோகம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ராசியிலேயே சூரியன், சனி, அப்புறம் சுக்கிரன் இருக்காங்க, ஒட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த 3 பேர் ஒட்டுக்காக இருந்தால் என்ன ஆகும், உங்கள் ஆளுமை திறமையை அதிகரிப்பாங்க. 4ல் வேலை குரு இருக்கார், 4th பிளேஸில் குரு இருக்கார். அப்போது உங்களுடைய மன நிம்மதி அதிகரிக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த ஐஸ்வர்ய கடாட்ச யோகம் வருதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கணும் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க, நடந்திருக்காது, காசு இருக்காது, டைம் இருக்காது, ஒன்றும் ஒத்து வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு அந்த பொருள் நீங்கள் நினைக்காத தள்ளுபடியில் கூட கிடைக்கிற மாதிரி ஒரு லக்கு உங்களுக்கு இருக்குது. அதுக்காக அந்த அமைப்பு இருக்குதுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் பேச்சு கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஒரு படி உங்களுக்கு உயர்ந்துதான் இருக்குது இன்னைக்கு. கவலைப்படாதீங்க. பொறுமை காப்பவனுக்கு பூமியே சொந்தம், தானம் செய்பவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு நம்பிட்டு காரியத்தை இறங்கி போங்க மீனராசி நேயர்களே. அதே சமயத்தில் உங்களுக்கு லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சனியில் இருக்கங்காட்டி பொறுமையும் அழகும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு ராஜ தோரணை, ஒரு ராணி தோரணை பெண்களாக இருந்தால் அப்படி ஒரு தோற்றம் உங்கள்கிட்ட வசீகரமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போது வீட்டில் மராமத்து வேலைகள் கொஞ்சம் முடியக்கூடிய தன்மையில் இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. பரவாயில்ல, ரிப்பேர் பண்ணியாச்சுப்பா, ஆள் கிடச்சிட்டானப்பா, அப்படி நிம்மதி இருக்கும். அம்மாவோட அன்பு உங்களை ரொம்ப நெகிழ வைக்கும். உங்கள் மனசை தெம்பாக்குன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு குரு தாய் வழி உறவை சிறப்பாக சொல்லித்தராரு உங்களுக்கு. அப்புறம் 5ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு நேரம் மாந்தி இருக்கார். அப்போ என்ன பிள்ளைகளோட ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அவனோட சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறது அது மாதிரி இருக்கும். அதனால் பசங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. படிக்கணும் படின்னு சொல்லி நிறுத்திக்கிங்க. ரைட்டா? உங்கள் ஐடியாவை கொண்டு அங்கே உள்ளே பூத்தாதீங்க. அது ஒரு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ கொஞ்சம் அழிவு போயிருங்களா அப்படி. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போது எதிரிகள் உங்கள்கிட்ட பெருசாக தொந்தரவு இல்லை, எதிரிகள் சரணடைவாங்க. பழைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்கும் கேது 6ல் இருந்தால். 11ல் சந்திரன் வேறு இருக்கார். தனியாக இருந்தால் லாபம் நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலயமாக கூட ஒரு பெரிய உதவி தகுந்த நேரத்தில் கிடைக்கும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு + செவ்வாய் இருக்காங்க. வீண் செலவுகள், விரைய செலவுகள் வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா வந்த காசு பைக்கு வரக்கு முன்னாடியே காணாமல் போயிருந்து வச்சுக்கல. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் விரயத்தில் இருக்குங்காட்டி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அமைதியாக எதையும் தான் அணுகுவீங்க. சண்டை சச்சரவுகளாக போக மாட்டீங்க. மற்றவங்க பேச்சை விட உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை தான் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? பழைய உறவுகள் தேடி வந்து பேசுகிறப்ப கூட உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் அளந்து தான் பேசுவீங்க. ரைட்டா? ஒரு சின்ன ஆன்மீக தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் கண்டிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் வேலையை நீங்கள் செஞ்ச வேலையை நீங்களும் பாராட்டுவீங்க, அவங்களும் உங்கள் வேலையை பாராட்டுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுலேயே வஞ்சகம் இல்லாமல் பாராட்டுவாங்க. நீங்களும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். வேலை சுமூகமாக இருக்குது. உத்தியோகம் அமோகம். இந்த வியாபாரம் தொழில் ஸ்தானத்தை எடுத்து பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி அழகு சாதன பொருள் விற்கிறீங்க, இந்த மேக்கப் கிட்ஸ்லாம் விற்கிறீங்க, ஹோல்சேல் பண்ணாலும் சரி, மேக்கப் போட்டு வரவங்க, இந்த மாதிரி அது எக்ஸ்ட்ரா
அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் கலைப்பொருட்கள் விற்கிறீங்க அவங்களுக்கும் இன்றைக்கி நல்லாவே பொருளாதார முன்னேற்றம் நல்லா தெரியுதுங்க. மற்றபடி சின்ன சின்ன சொந்த வியாபாரம் போட்டு கை காசு போட்டு பண்ணுறீங்களே சின்ன சின்ன வியாபாரம் அவங்களுக்கும் நல்லாயிருக்கு. வாடிக்கையாளர்கள் உங்கள் என்ன சொல்ல பொருளுக்கேற்று தனித்தனியாக வருவான்னு வச்சுக்கல. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை டைரெக்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் நேர்மையாக தான் தொழில் பண்ணுவீங்க, கொஞ்சம் லிமிட்டான லாபத்தை வச்சு தான் பண்ணுவீங்க. அதனால் வியாபாரம் தானாக பெருகும், டெவலப் ஆகும். அதனால் நீங்கள் நம்பி தொழில் வியாபாரத்தை அமோகமாக ஜெயிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தோட்டந்தரவில் நல்ல விளைச்சல் இருக்குதுங்க. பூ மற்றும் பழங்கள் சாகுபடி பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தனலாபம் நல்லாயிருக்கு, பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு, சந்தை விலை உங்களுக்கு ஒத்து போகும்னு வச்சுக்கங்களேன். ஓகே, உபரி வருமானம் நல்லாயிருக்கு, விவசாயம் செழிக்குது, விவசாயி இன்றைக்கி ஹாப்பி. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருகை இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. வீட்டில் விசேஷம் பற்றி ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழலில் உங்களுக்கு இருப்பீங்க. வீடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவை நல்ல சுபமாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. கணவன் மனைவிகளை தம்பதிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் புரிதல் நல்லா இருக்குதுங்க. ஒரு விசேஷத்துக்கு கூட ஏமா 2 பேரும் போயிட்டு தரலாமா அப்படின்னு கேட்டால் போவாங்க, நீங்கள் சொல்லி நான் எதுவும் நட்டிக்கிறேன் அப்படின்னு அவனே ரெடி ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு கணவன் மனைவிகளை கொஞ்சம் பேச்சில் கூட அந்த தன்மை நல்லாயிருக்கு. காதல் என்னென்னா இன்றைக்கி உங்கள் காதல் ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை அப்படியே அம்மனிகிட்ட சொல்ல, அம்மனிக்கு என்ன பிடிச்சோ அதை உங்கூட சொல்ல, அந்த காதல் ஒரு தெய்வீக காதலாக அமோகமாக இருக்குது. கேட்டிங்களா? இந்த காதலை, நல்ல காதலை வீட்டில் சொல்லுவதற்கு தகுந்த நாள் கொஞ்சம் இன்றைக்கி வேண்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல நாள் வர்றப்போ சமயம் பார்த்து வீட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் மறைச்சி வச்சுருக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், பக்குவமாக சொல்லுங்கள். வீட்டில் கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தியரி பாடங்கள் கூட ஈஸியாக மெமரி பவரில் அதிகரிக்கிறதுக்கு அமோகமான காலகட்டம் இருக்குது. சில பேர் எழுதி பார்த்தீங்கன்னா என்றைக்கும் மறக்காது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. எனக்கு வயசு என்ன ஆச்சு, நான் எப்போ படித்தது தெரியுங்களா? 10th படித்தேன். இந்த எழுத்தை பிழை இல்லாமல் எழுதுறேன்னா எங்கள் வாத்தியார், உண்மையான வாத்தியார் பேர் திருவள்ளுவருங்க, தமிழ் வாத்தியார். ஒரு 500 டைம் எழுதியிருப்பானுங்க. துப்பார்க்கு துப்பாய மண்டையில் ஓய்ந்து டே இல்லை துப்பார்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து மெமரியில் இருக்குது. அது மாதிரி படிச்சிங்கன்னா மெமரியில் இருக்குது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படி அது மாதிரி ஒரு நினப்பு வந்துச்சு. டக்குனு கூட சொல்லணும்னு நினச்சா சொன்னாங்க, அவ்வளோதான் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கொஞ்சம் பாத எரிச்சல் அல்லது கால்வலி குறையக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. தீர்வு என்ன தீர்வு? ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இளநீர் குடிக்கணும், கொஞ்சம் ஜூஸு அந்த மாதிரி, கொஞ்சம் இல்லை பாதை ரொம்ப வலிக்குதா நல்லெண்ணெயை கொஞ்சம் காலில் அப்படியே எதமாக தேய்ச்சி வச்சிங்கன்னா ஹீட் வரும், அப்படியே சரியாகும். ரைட்டா? இந்த மாதிரி சின்ன கை வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதானுங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா புரட்டாதி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு குரு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை நோக்கி உங்கள் முயற்சி போயிட்டுருக்குது. கொஞ்சம் மெதுவாக போகுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை நீங்கிற மாதிரி ஒரு தன்மை பளிச்சுன்னு உணர முடியும். குரு அந்த அமைப்பை உருவாக்கி தர்றார் அப்படிங்கிறாங்க. வீட்டில் பெரியவங்க ஆசீர்வாதம் புரட்டாதிக்கு முழுசாக இருக்குது. பண வரவு உங்களை மனசை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் குறைகள் பெருசாக இல்லை. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. உங்கள் சுய புத்திக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, பலவீனம் அப்படிங்கிறது டக்குன்னு அடுத்தவங்க வச்சு கேட்டுறது. ரைட்டா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வரன். அவர் என்னங்கிறாரு, இரும்பு மற்றும் கட்டுமான துறையில் இருக்குங்களா அந்த மாதிரி பொருள் விற்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகரிக்குதுங்க. பழைய நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய உதவி கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நிம்மதியாக வாங்கி கொடுப்பீங்க. உத்திரட்டாதி குடும்பம் சார்ந்து இருக்குங்காட்டி நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை. அதே சமயத்தில் தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? கடன் கொடுக்கறதால இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் உஷாராருங்களா, கடன் ஏன் தேவையில்லாமல். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமைதானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ் அப்படி இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி புதனுங்க. இன்றைக்கி எழுத்து மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க, புதனாவே அறிவிக்காரங்க தான், அவன் உங்களுக்கு ஒரு அமோகமான அமைப்பை கொடுக்குறார். அதனால் கொஞ்சம் அமோகமான எதை செஞ்சாலும் புத்தி கூர்மையாக பண்ணுவீங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக கூட ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை உருவாக்கி தரார். போனால் லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அந்த காரிய பலிதம் உண்டாகும். லாபங்கிறது அதுதானே, வேலையை போனால் பணமாக கிடைக்கும் போது. பட் அந்த காரியம் சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷம் இன்றைக்கி புதன் உங்களுக்கு கொடுக்குறார் ரேவதிக்கு. புதுசாக ஒரு தொழில், புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை கூட நடப்பதற்குண்டான அமைப்பு இருக்குதுங்க. மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கீங்களே அவங்களுக்கு சூப்பருங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல நீங்கள் போன காரியம் சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். என்ன பொல்லாப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க வாரத்தில் வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பார்த்து சின்சியராக இருங்க போதும். பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம்.
ரைட்டுங்களா. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர் அண்டு ஒயிட் நல்லா இருக்குங்க. மூணாம் நம்பர் 9ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்கு. ரைட்டுங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் அதை வந்து தண்ணியில் கலந்து ப்ரே பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை இஷ்டத்தையும் ப்ரே பண்ணிவிட்டு வாசல் தொளிச்சு விடுங்க. வீட்டுக்குள்ள மங்களம், சுபகாரியங்கள், தடைகள்லாம் தாண்டி ஓடி வரும். அதே சமயத்தில் கிரக தோஷங்கள் விலகும். மஞ்சப்பொடி அந்த பவர் இருக்கு. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தா குளம் நிறைஞ்சாத்தானுங்க கோழி குடிக்கும். குளத்தில் தண்ணி இல்லைன்னா கோழி எப்படி குடிக்கும்? இறங்கி போய் குடிக்கல நீங்கள் சொல்லலாம். பட் ஈஸியாக குடிக்கணும்னா குளம் நிறைஞ்சிருக்கணும். அதுபோல் உங்கள் முயற்சிங்கிறது முழுமையாக இருக்கணுங்க. உங்கள் முயற்சிங்கிறது முழுமையாக இருந்தால் அந்த பலனும் முழுசாக வந்து சேரும். அறகுறையாக இருக்கிறவன் எப்படி கிணத்தை தாண்டுறது? அறகுறை நீச்சல்காரான கிணத்தை போட்டிங்கன்னா அம்போகதி ஆயிரும் அப்படின்னு பல இந்த சார்ந்து பல பழமொழிகள் சொல்லுவாங்க. ஞாபகம் வருதுங்க. நீங்கள் எதையும் முழுசாக பண்ணுங்கள். இன்றைக்கி மனசார பண்ணுங்கள். ரைட்டா. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அமைப்பு அமோகமாக இருக்குது. சந்திரன் உங்களுக்கு வழி காமிப்பார். கவலைப்படாதீங்க. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. இதே உத்வேகத்தோட நம்ம வஜ்ரம் மஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வெற்றி நிச்சயம். உத்வேகத்துடன் பறந்து இறங்குங்க மீனராசி நேயர்களே. தேங்க்யூ. வஜ்ரமஸ்டோ நேயர்களே, அப்பப்போ புதுசாக ஏதாவது வந்து தோணுது ஆட் பண்ணுறேன். அந்த பழமொழியெல்லாம் சொல்கிறேங்க. அது எத்தனை வித கரெக்டாக வருது அப்படின்னு தெரியல. பட் எல்லாம் முருகன் செயல். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. எல்லாம் நேர்மையாக உழைப்போம், கடினமாக உழைப்போம். பலன் தேடி வருவதற்கு கடவுள் உறுதுணை கொடுக்கட்டும். மறக்காம வஜ்ரமஸ்டோ சேனலை வழக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளை ராசி பலன் சந்திப்போம். தேங்க்யூ.